படிச்சுட்ட, you know everything. இப்போ you are going to recollect. படிச்சதை திருப்பி ஞாபகப்படுத்திக்க போற. Taxes means arrangement. Namas means laws. The laws governing the classification of plant is said to be taxonomy or systematic botany. Taxes என்ற சொல்லின் பொருள் அமைவு, நாமாஸ் என்ற சொல்லின் பொருள் விதிகள், தாவரங்களை வகைப்படுத்துவதை பற்றிய விதிகளை உள்ளடக்கிய ஒரு அறிவியலை நாம் வகைப்பாட்டியல் என அழைக்கிறோம். So the branch of botany deals with identification, description, classification and naming is also said to be taxonomy. தாவரங்களை இனம் கண்டறிந்து விளக்கி வகைப்படுத்தி பெயரிடுகின்ற அறிவியலையும் நாம் taxonomy என அழைக்கலாம், வகைப்பாட்டியல் என அழைக்கலாம். ரெண்டு டெஃபினிஷன் சொன்னேன். Taxonomy means the laws governing the classification of plants. தாவரங்களை வரிசைப்படுத்துவதை பற்றிய விதிகளை உள்ளடக்கிய அறிவியல் அல்லது தாவரங்களை வகைப்படுத்துவதை பற்றிய விதிகளை உள்ளடக்கிய அறிவியல். Or the branch of botany deals with identification, description, classification and naming is also said to be taxonomy. தாவரங்களை இனம் கண்டறிந்து விளக்கி வரிசைப்படுத்தி அல்லது வகைப்படுத்தி பெயரிடுகின்ற அறிவியலையும் நாம் வகைப்பாட்டியல் என அழைக்கலாம். இதெல்லாம் 3 மார்க் क्वेश्चन. It is also known as systematic botany. இதனை முறைப்பாட்டு தாவரவியல் என்றும் அழைப்பர். 11th standard சமத்தா படிச்சிருந்தெல்லாம் genera plantarum, species plantarum, systema naturae, flora lupanica, hortus atlanticus. என்ன சார் ஸ்லோகமா சொல்றேல, இது மாதிரி புத்தகத்து பேர்லாம் நீ படிச்சிருப்பேன், அதுதான் உனக்கு கிளாசிபிகேஷன்ல வரும். The systematic botany முறைப்பாட்டு தாவரவியலோட நோக்கங்கள் என்ன? What are the aims of systematic botany? What are the objectives of systematic botany? முறைப்பாட்டு தாவரவியலின் நோக்கங்கள் என்ன? The first objective is to arrange plants. முதல் நோக்கம் தாவரங்களை வரிசைப்படுத்துதல் அல்லது வகைப்படுத்துதல். So வரிசையை அடுக்கி வைக்கிறது. The second objective is to establish the phylogenetic relationship. இரண்டாவது நோக்கம் தாவரங்களுக்கு இடையே உள்ள பரிணாம உறவினை அறிதல். So the first objective is to arrange plants, தாவரங்களை வரிசைப்படுத்துதல். Second objective is to establish the phylogenetic relationship. தாவரங்களுக்கு இடையே காணப்படுகின்ற பரிணாம உறவினை அறிதல். எப்படி சார் வரிசைப்படுத்துவா? Simple to complex. எளிய தாவரங்களிலிருந்து மேம்பாடடைந்த தாவரங்களை நோக்கி செல்ல வேண்டும். So simple to complex, primitive to advanced. So simple na ஒரு செல் உயிரினம் ஆல்கால இருந்து ஆரம்பிப்பா, காம்ப்ளெக்ஸ் ஏஞ்சியோஸ்பெர்ம் பூக்கும் தாவரங்களுக்கு போவா. primitive to advanced na prokaryotic organismத்துல ஆரம்பிப்பா, eukaryotic organismத்துக்கு போவா. இதுதான் first objective. Phylogenetic relationship na தாவரங்களுக்கு இடையே உள்ள பரிணாம உறவினை அறிதல். Closely related plant shows more similarities than differences, but unrelated plant shows more variation. நெருங்கிய தாவரங்களுக்கிடையே சொந்தங்கள் பண்புகள் பல ஒத்து காணப்படும். தொடர்பற்ற தாவரங்கள் பண்புகளில் வேறுபட்டிருக்கும். இதெல்லாம் நீ படிச்சது. இப்ப நம்ம பார்க்க போறது systems of classification. வகைப்பாட்டியல் இருக்கு பாருங்க, அதனுடைய வகைகள் 3 கொடுத்திருக்கா. எப்படி படிச்சிருப்பேல அதை ஞாபகப்படுத்துறேன், எப்படி பரீட்சையில எழுதணும். 3 systems கொடுத்திருக்கா. One is artificial system, செயற்கை வகைப்பாட்டு முறை. Second is natural system, இயற்கை வகைப்பாட்டு முறை. Third is phylogenetic system, மரபு வழி அல்லது பரிணாம வகைப்பாட்டு முறை. எது பரீட்சையில கேட்டாலும் இது தனியா 5 மார்க்ல கேட்பா, இது தனியா 3 மார்க்ல கேட்பா, இது தனியா 5 மார்க்ல கேட்பா. எல்லாத்தையும் சேர்த்து எழுதினேன்னா 10 மார்க் क्वेश्चन. எது கேட்டாலும் first you write the definition, வரையறையானது எழுதப்பட வேண்டும். எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டானது எழுதப்பட வேண்டும். ஸ்பெஷாலிட்டி, சிறப்புத்தன்மை ஏதாவது இருந்தால் எழுதப்பட வேண்டும். டிஃபெக்ட், குறைபாடு இருந்தால் எழுதப்பட வேண்டும். Classification based on one or at the most only a few characters, then it is known as artificial system. தாவரங்களின் ஓரிரு பண்புகளை அடிப்படையாக கொண்ட வகைப்பாட்டு முறைக்கு இயற்கை வகைப்பாட்டு முறை என்ற பெயர். Classification based on all the important characters of plants or more number of characters taken into consideration for the classification of plants, we are calling it as natural system. தாவரங்களின் அனைத்து பண்புகளையும் அல்லது பெரும்பான்மையான பண்புகளை அடிப்படையாக கொண்டு ஒரு வகைப்பாட்டு முறைக்கு இயற்கை வகைப்பாட்டு முறை என்ற பெயர். Classification based on genetic affinities in the evolutionary sequence is said to be phylogenetic system. Genetic affinities அப்படின்னா ஜீன்கள் குரோமோசோம்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துதல். எவல்யூஷனரி சீக்வென்ஸ் அப்படின்னா
பரிணாமத்தை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துதல். அதுக்கு தான் மரபு வழியின் பேர். Then example for artificial system, Carolus Linnaeus system. செயற்கை வகைப்பாட்டுக்கு முறைக்கு உதாரணம் Carolus Linnaeus இன் வகைப்பாடு. Example for natural system, Bentham and Hooker system, Bentham மற்றும் Hooker இன் வகைப்பாட்டு முறை. Example for phylogenetic system, Adolf Engler and Carl Prandtl system of classification. இதுக்கு Adolf Engler அப்படின்னு ஒரு சயின்டிஸ்டும் கால் பிராண்டில் அப்படின்னா அடுத்தவா கால பிராண்ட மாட்டாரா, அவர் பேரே கால் பிராண்டில் பேர். அவரோட எக்ஸாம்பிள். அப்ப மூணுக்கு எக்ஸாம்பிள் எழுதியாச்சு. What is the speciality? Artificial system is also known as the sexual system of classification. அதைய கவனி, ஒவ்வொன்னா தனியா சொல்லிட்டு வரேன். Artificial system செயற்கை வகைப்பாட்டு முறை is also known as the sexual system of classification because it is based on number, length and union of stamens. செயற்கை வகைப்பாட்டு முறை என்பது பாலின வகைப்பாட்டு முறை என அழைக்கப்படும். ஏனெனில் இது மகரந்த தாள்களின் எண்ணிக்கை, மகரந்த தாள்களின் நீளம் மற்றும் மகரந்த தாள்களின் இணைவினை அடிப்படையாக கொண்டது. 11th standard சமத்தா படிச்சிருந்தேல் மோனோடெல்போஸ், டயடெல்போஸ், போலியடெல்போஸ், சின்ஜினீஷியஸ், டைடைனமஸ், டெட்ராடைனமஸ் அது மாதிரிலாம் படிச்சிருப்பேல். கண்ணை கட்டுற மாதிரி இருக்குண்டா அதை வச்சு கிளாசிஃபை பண்றது. நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்வளவு மகரந்த தாள் இருக்கா, லென்த் என்ன நீளம் இருக்கா, யூனியன் ஹவு தே ஆர் யுனைடெட் அதை வச்சு கிளாசிஃபை பண்ணிருப்பா. இதை வச்சுனே ஒரு புஸ்தகம் எழுதினார். புஸ்தகத்தோட பேரு ஸ்பீஷீஸ் பிளான்டாரம். எஸ்பினா ஸ்பெஷல் பரோட்டான்னு நினைச்சுன்றாதரா நீ குருமா வச்சு தோச்சு அடிப்ப, அது கிடையாது. எஸ்பி here represents species plantarum. He described around 7,300 plant species in 24 classes. இவருடைய வகைப்பாட்டில் கிட்டத்தட்ட 7,300 தாவரங்கள் விளக்கப்பட்டிருந்தன. அவற்றை 24 குடும்பங்களாக பிரித்தார். அப்ப ஞாபகோ செக்ஷுவல் சிஸ்டம் பாலின வகைப்பாட்டு முறை, நம்பர், லென்த் அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேமன் மகரந்த தாள்களின் எண்ணிக்கை, நீளம் இணைவினை அடிப்படையாக கொண்டது. எழுதின புஸ்தகம் ஸ்பீஷீஸ் பிளான்டாரம். எவ்வளவு பிளான்ட் டிஸ்கிரைப் பண்ணினா 7,300. எவ்வளவு கிளாஸஸ் வந்தது 24 கிளாஸஸ். இதை அவர் எழுதணும். அப்புறம் நம்மளா குறைக்கு போயிடுவோமே, குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா அப்படிங்கிறது பாட்டுல வரும். ஆனா இங்க பொறுத்தவரை என்னன்னா நம்ம யார் எது பண்ணாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நிறைய. அது மாதிரி இதுல குறை இருக்கு. என்ன சார் குறை? அவற்றை 24 கிளாஸஸ் சொன்னேன். அவருடைய வகைப்பாட்டில் 24 பிரிவுகள் வகுப்புகள் காணப்பட்டன. அதுல ஒரு வகுப்பின் பெயர் மொனாண்ட்ரியா, நாட் ஆண்ட்ரியாடா. ஆண்ட்ரியா கிடையாது, 1000ல் ஒருவன். ஆசா நீங்க சொல்றது என்ன? மொனாண்ட்ரியா என்ற ஒரு வகுப்பு. அந்த மொனாண்ட்ரியான்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன்னா மோனோ மீன்ஸ் சிங்கிள், ஆண்ட்ரியா மீன்ஸ் ஸ்டேமன். ஃபிளவர் வித் சிங்கிள் ஸ்டேமன் இஸ் said to be மொனாண்ட்ரியா. ஒரு மலரில் ஒரே ஒரு மகரந்தத்தால் மட்டும் காணப்பட்டால் அதற்கு மொனாண்ட்ரியா என்ற வகுப்பு என்று பெயர். இதுல 2 குடும்பத்தை வச்சிருந்தார். ஒருத்தருக்கு பேர் ஜிஞ்சிபரேசின்னு பேரு, இன்னொருத்தருக்கு பேர் அனகார்டியேசின்னு பேர். இப்ப நம்ம பாக்குறது டிமெரிட் பாக்கிறோம், டிஃபெக்ட் பாக்கிறோம், குறை பாக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட், unrelated plants are placed in the same group. தொடர்பற்ற தாவரங்கள் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டிருந்தல் இந்த வகைப்பாட்டின் மிகப்பெரிய குறைபாடாகும். மொனாண்ட்ரியா அப்படிங்கிற கிளாஸ்ல மொனாண்ட்ரியா மீன்ஸ் ஃபிளவர் வித் சிங்கிள் ஸ்டேமன், மலரில் ஒரு மகரந்தத்தால் காணப்படும். ஜிஞ்சிபரேசி என்ற ஒரு ஒருவித்தலை தாவர குடும்பத்தையும் அனகார்டியேசி என்ற ஒரு இருவித்தலை தாவர குடும்பத்தையும் இதில் வைத்திருந்தல் அவருடைய மிகப்பெரிய குறை. செகண்ட், it is not based on phylogeny or evolution. இரண்டாவது குறை, இது பரிணாமத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. Next we come to the natural system, இயற்கை வகைப்பாட்டு முறை. Classification based on all the important characters of plants or more number of characters taken into consideration for the classification of plants. We are calling it as natural system. தாவரத்தின் அனைத்து பண்புகள் அல்லது பெரும்பான்மையான பண்புகளை அடிப்படையாக கொண்ட ஒரு வகைப்பாட்டு முறையினைத்தான் நாம் இயற்கை வகைப்பாட்டு முறை என அழைக்கிறோம். தீபக் இங்க என்ன கவனிடா தங்கம்? இந்த நேச்சுரல் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் பென்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். பென்தம் மற்றும் ஹூக்கரின் வகைப்பாட்டு முறை இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். அப்புறம் எடுத்துட்டு எல்லாம் in this classification they classified only the seeded plant. இந்த வகைப்பாட்டிலே விதை தாவரங்கள் மட்டுமே வகைப்படுத்தப்பட்டன. அதுல ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தோட பேரு ஜெனரா பிளான்டாரம்னு பேரு. He described around 97,205 plant species in 202 orders now known as families.
இவர்களின் வகைப்பாட்டு முறையில் கிட்டத்தட்ட 97,205 சிற்றினங்கள் விளக்கப்பட்டன. இதை 202 துறைகளாக பிரித்தால் அதைத்தான் நாம் குடும்பம் என அழைக்கிறோம். மால்வேசி, சோலானேசி, யூபோர்பியேசி, மியூசேசி, அது மாதிரிலாம் படிச்சிருப்பேன். ஃபேபேசி, அது மாதிரி அவ்வளவு குடும்பங்கள் இதில் காணப்பட்டன. இது நீ ஞாபகம் வேணும். What is the defect? இதனுடைய குறைபாடு என்ன? It is also not based on evolution. இதுவும் பரிணாமத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. Next we come to the phylogenetic system of classification. மரபு வழி வகைப்பாட்டு முறை. நன்னா கவனிச்சுக்கோ, இதுல நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். Phylogenetic system means the classification based on genetic affinities and evolutionary sequence. மரபினையும் பரிணாமத்தையும் அடிப்படையாக கொண்டிருந்தால் அதற்கு மரபு வழி அல்லது பரிணாம வழி வகைப்பாட்டு முறை என்று பெயர். Example, Adolf Engler and Carl Prandtl system of classification. Adolf Engler மற்றும் Carl Prandtl-இன் வகைப்பாட்டு முறை இதற்கு எடுத்துக்காட்டாகும். This system of classification based on origin of species by Charles Darwin. இந்த வகைப்பாட்டு முறையானது சிற்றினங்களின் தோற்றம் என்ற origin of species னு படிச்சிருப்பேன், ஜுவாலஜிலையும் வரும். சார்ல்ஸ் டார்வினின் கோட்பாட்டினை அடிப்படையாக கொண்டது. இவர் ஒரு புஸ்தகம் எழுதினார். புஸ்தகத்தோட பேரு டை நேச்சுரலிகன் ஃபிளன்சன் ஃபெமிலியன். பேரே கண்ணை கட்டுற மாதிரி இருக்குண்டா தங்கம். டை நேச்சுரலிகன் ஃபிளன்சன் ஃபெமிலியன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நூலினை இவர் எழுதினார். இவரோட கிளாசிபிகேஷன் நம்ம படிச்சு பாக்குறப்ப என்ன இருக்கும்னா, எது பிரிமிட்டிவ், எது அட்வான்ஸ்ட், எந்த தாவரம் தொன்மையானது, எந்த தாவரம் மேம்பாடடைந்தது. Monoclamidious flowers are primitive. Diclamidious flowers are advanced. ஓருறை உடைய மலர்கள் தொன்மையானவை, ஈருறை உடைய மலர்கள் மேம்பாடடைந்தவை. Unisexual flowers are primitive. Bisexual flowers are advanced. ஒருபால் மலர்கள் தொன்மையானவை, இருபால் மலர்கள் மேம்பாடடைந்தவை. Wind pollinated flowers are primitive. Insect pollinated flowers are advanced. காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்கள் தொன்மையானவை, பூச்சிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய தாவரங்கள் மேம்பாடடைந்தவை. Monoclamidious, primitive, diclamidious, advanced, unisexual, primitive, bisexual, advanced. Wind pollinated flowers are primitive. Insect pollinated flowers are advanced. ஓருறை தொன்மையானது, ஈருறையுடைய மலர்கள் மேம்பாடடைந்தவை. ஒருபால் மலர்கள் தொன்மையானவை, இருபால் மலர்கள் மேம்பாடடைந்தவை. காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய தாவரங்கள் தொன்மையானவை, பூச்சிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய தாவரங்கள் மேம்பாடடைந்தவை. இவர் சொன்னது. According to Adolf Engler and Carl Prandtl, Astraceae of dicot and Orchidaceae of monocot are the highly advanced families. பெந்தம் மற்றும் ஹூக்கரின் வகைப்பாடுங்கிற மாதிரி அடால்ஃப் எங்லர் மற்றும் கால் பிராண்டலின் வகைப்பாட்டு முறைப்படி, according to Adolf Engler and Carl Prandtl, Astraceae of dicot and Orchidaceae of monocot are the highly advanced family. அஸ்திரேசி என்ற இருவித்தலை தாவர குடும்பமும் ஆர்ச்சிடேசி என்று அழைக்கப்படுகின்ற ஒருவித்தலை தாவர குடும்பம் மட்டுமே மிகவும் மேம்பாடடைந்த தாவர தொகுதியாக கருதப்படுகிறது. இதை நீ மனசுல வச்சுக்கணும். இது சிஸ்டம்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் பைனாமியல்ஸ் அண்ட் பாலினோமியல்ஸ். இரு சொற்பெயரிடும் முறை என்பதை நாம் பைனாமியல்ஸ் என அழைக்கிறோம். பல சொல் பெயரிடும் முறை என்பது பாலினோமியல்ஸ் என அழைக்கப்படும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம்டா. அந்த காலத்துல எடுத்துட்டு எல்லாம் காமன் நேமை வச்சுதான் கூப்பிடுவா. பொதுவான பெயர்கள் என்று அழைக்கப்படும். நம்ம ஊர்ல கத்திரிக்காய் சொல்லலாம், ஆந்திராக்கு போனா கடப்பா சொல்லலாம், கேரளாக்கு போனா கக்கா சொல்லலாம், இங்கிலாந்துல போய் குதிச்சேன்னா பிரிஞ்சால்னு சொல்லுவா, சைனாக்கு போனேன்னா ஜிங் பாங் ஜங்க்னு சொல்லுவா, ஜப்பான்ல போய் இறங்கினா டும் டாங் டிஸ்க் அப்படின்னு ஏதான் பேர் சொல்லலாம். ஒரே கத்திரிக்காய் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரை வச்சு எல்லாரையும் குழப்பின்னு இருந்தான். அதனால அது கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாலினாமியல் நேம்க்கு வந்தான். Poly means many, nomials means names. A plant name with many words is said to be polynomials. ஒரு தாவரத்தை பல சொற்களை கொண்ட பெயர்களை கொண்டு அழைத்தோம் என்றால் அதற்கு பாலினாமியல்ஸ் என்று பெயர். இங்கிலீஷ்ல போட்டு குழப்பிவா, அதெல்லாம் குழப்பிக்காத. நம்ம ஊர்ல சொல்லுவோம் கடகடா குடு குடு நடுவிலே பள்ளம் அப்படின்னா ஆட்டுக்கல்லோட பாலினாமியல் நேம். எங்க வீட்டு தோட்டத்துல பச்சை பாம்பு தொங்குதே புடலங்காயோட பாலினாமியல் நேம். கல்லுக்கும் முள்ளுக்கும் அஞ்ச மாட்டான், ஆனால் தண்ணீரை கண்டால் அஞ்சி விடுவான். செருப்போட பாலினாமியல் நேம்னு தெரியும். எங்க வீட்டு கிணத்துல வெள்ளிக்கு நான் முதக்குது நிலாவோட பாலினாமியல் நேம் எல்லாம் நீ படிச்சது. இந்த இங்கிலீஷ்ல போட்டு நம்மள குழப்பிருப்பான், வேற எதுவும் இல்ல. A plant name with many words is said to be polynomials. ஒரு தாவரத்தை பல சொற்களை கொண்ட பெயரினை இட்டு அழைத்தோம் என்றால் அதற்கு பல சொல் பெயரிடும் முறை என்று பெயர். நாங்க சின்ன கிளாஸ்ல படிக்கிறப்ப ரோசா சில்வஸ்டர்ஸ் வல்காரிஸ் ஃப்ளோரா ஓடரேட்டா இன்கார்னேட்டா அது மாதிரி ஒரு செடிக்கு பேர் கொடுத்திருக்காண்டா தங்கம்.
caryophyllum, saxatilis, foliage, gramineous, umbellatus, corymbus. பரீட்சையில கேப்பா define polynomial பல சொற்பெயரடு முறை என்றால் என்னன்னு பரீட்சையில கேட்டால் a plant name with many words. ஒரு தாவரத்தை பல சொற்களை கொண்ட பெயரினை இட்டு அழைத்தோம் என்றால் அதற்கு பல சொற்பெயரடு முறை என்று பெயர். எக்ஸாம்பிள் caryophyllum, saxatilis, foliage, gramineous, umbellatus, corymbus. இது மாதிரி 100 பேர் இருந்ததுன்னா பாட்னி புத்தகத்தை எவனுமே திறக்க மாட்டான்டா, பயங்கரமா கண்ண கட்டும். இருந்தாலும் நீ 3 மார்க் இதை படிச்சிருந்தா வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப குழப்பின அப்புறமா லோகத்துல என்ன பண்ணா எல்லா செடியும் இனிமே 2 பேரை வச்சுதான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு they introduced binomials. இப்பொழுது நாம் எல்லோரும் இரு சொற்பெயரடு முறையினைத்தான் பயன்படுத்தி வருகிறோம். பை நாட் டூ அர்த்தம், நாமியல்ஸ்னா நேம்ஸ் அர்த்தம். a plant name with 2 words is said to be binomials. ஒரு தாவரத்தினை 2 சொற்களை கொண்ட பெயரினை இட்டு அழைத்தோம் என்றால் அதற்கு இரு சொற்பெயரடு முறை என்று பெயர். எடுத்துக்காட்டு சத்தியமூர்த்தி எல்லாம் எழுதிவிடாதா, தலையில பொருவியை பொத்திவிடுவான். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ரோசா சயனன்சிஸ் படிச்சிருக்கேன். டாத்துரா மெட்டல் ஊமத்தும் பூவை ஞாபகம் வச்சுக்கோ. பீட்டா வல்காரிஸ் பீட்ரூட் ஞாபகம் வச்சுக்கோ. சொலானம் டியூபரோசம் உருளைக்கிழங்க ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு என்ன பிடிக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் எழுதணும். பரீட்சையில மறந்துடாத. பைனாமியல் கேட்டால் டெபினிஷன் வரையறையானது எழுதப்பட வேண்டும். எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு எழுதப்பட வேண்டும். ஹைபிஸ்கஸ் ரோசா சயனன்சிஸ் எழுதினேன்னா ஹைபிஸ்கஸுக்கு கீழே ஜீனஸ் நேம் பேரின பெயர்னு எழுதணும். ரோசா சயனன்சிஸ் கீழே ஸ்பீஷீஸ் நேம் சிற்றின பெயர்னு எழுதணும். இது டெபினிஷன். 3 மார்க் क्वेश्चन. இந்த பைனாமியல் நேம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பைனாமியல் நேம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா Gaspar de Pochin. The binomial names introduced by the ஞான முனிவன் Gaspar de Pochin and properly used by the scientist Carl Linnaeus in his book Species Plantarum. இரு சொற்பெயரடு முறையினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் Gaspar de Pochin ஆவார். அதை சரியான விதத்தில் பயன்படுத்தியவர் Carl Linnaeus தான் எழுதிய Species Plantarum என்ற நூலிலே பயன்படுத்தினார். பரீட்சையில என்ன ஆகும், சில சமயம் பைனாமியல்ஸ் 5 மார்க்ல கேட்பா. அது மாதிரி கேட்டுட்டா பைனாமியலை எழுதிட்டு ஐசிபிஎன் ரூல்ஸ்ல இருந்து சிலவற்றை எடுத்து எழுத வேண்டும். So plant name with 2 words is said to be binomials. ஒரு தாவரத்தினை 2 சொற்களை கொண்ட பெயரினை இட்டு அழைத்தோம் என்றால் அதற்கு இரு சொற்பெயரடு முறை என்று பெயர். எடுத்துக்காட்டு ஹைபிஸ்கஸ் ரோசா சயனன்சிஸ். எடுத்துக்காட்டு ஹைபிஸ்கஸ் ரோசா சயனன்சிஸ். ஹைபிஸ்கஸ் the genus name, ரோசா சயனன்சிஸ் the species name. ஹைபிஸ்கஸ் என்பது பேரிட பெயரை குறிக்கும், ரோசா சயனன்சிஸ் என்பது சிற்றின பெயரை குறிக்கும். வேற என்ன சார் எக்ஸ்ட்ராவா எழுதணும் 5 மார்க்ல கேட்டால்? ஜீனஸ் நேம் இஸ் a singular noun and species name is an adjective. பேரின பெயர் என்பது ஒரு பெயர் சொல்லாகும், சிற்றின பெயர் என்பது ஒரு பண்பு சொல்லாகும். We should separately underline the genus and the species name or it should be italicized. பேரின பெயரையும் சிற்றின பெயரையும் நாம் தனித்தனியாக எழுத அடிக்கோடிட வேண்டும், அல்லது இத்தாலிய மயமாக்கப்பட்டிருக்க வேண்டும், லாட்டின் மயமாக்கப்பட்டிருக்க வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியினை ஒரு 2 செகண்ட்ஸ்ல நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? தேங்க்யூ. குழந்தைகளா, சாரிடா குட்டி, கொஞ்சம் கரண்ட் போயிடுது, அதனாலதான் இதுல இருந்து கொஞ்சம் நல்லா அட்டென்டிவா கவனிச்சுக்கோ. பைனாமியல் நேம் 5 மார்க்ல கேட்டுட்டான்னா டெபினிஷன் வரையறையை எழுதிடும். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ரோசா சயனன்சிஸ் எடுத்துக்காட்டு எழுதிட்டோம். அதுக்கு அப்புறமா ஹைபிஸ்கஸ் the genus name, ரோசா சயனன்சிஸ் the species name. ஹைபிஸ்கஸ் என்பது பேரின பெயராகும், ரோசா சயனன்சிஸ் என்பது சிற்றின பெயராகும். Genus name is a singular noun and species name is an adjective. பேரின பெயர் என்பது ஒரு பெயர் சொல்லாகும், சிற்றின பெயர் என்பது ஒரு பண்பு சொல்லாகும். We should separately underline the genus and the species name or it should be italicized. பேரின பெயரையும் சிற்றின பெயரையும் தனித்தனியாக அடிக்கோடிட வேண்டும், அல்லது இது இத்தாலிய மயமாக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படின்னு எழுதி முடிச்சுட்டு பைனாமியல்ஸ் introduced by Gaspar de Pochin. இரு சொற்பெயரடு முறையை அறிமுகப்படுத்தியவர் Gaspar de Pochin and properly used by the scientist Carl Linnaeus in his book Species Plantarum. இதை சரியான விதத்தில் பயன்படுத்தியவர் Carolus Linnaeus தான் எழுதிய Species Plantarum என்ற நூலில். அப்புறம் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல அடிக்கடி கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்கறது 2 தெரியும். ஒன் இஸ் ஐசிபிஎன் ரூல்ஸ், அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டு சட்டம். அத 5 மார்க்ல கேட்பா. ஆர் த ஹெர்பாரியம் அண்ட் இட்ஸ் சிக்னிபிகன்ஸ். இதுதான் நிறைய தடவை கேட்டு இருக்கா. இதுலதான் வரணும்னு அவசியம் இல்ல. கம்பல்சரி கொஸ்டின் இஸ் a choice of the master. That is, இந்த கம்பல்சரி கொஸ்டின் எந்த பாடத்துல வேணாலும் கேட்கலாம். மேக்சிமம் ஃபர்ஸ்ட் லெசன்ல வருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிபிஎன் ரூல்ஸ் அப்படின்னு கேட்டானா, இந்த ஐசிபிஎன் அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டு சட்டம், அதுதான் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர்னு சொல்லுவா. இதை நம்பர் 1978
1978ஆம் ஆண்டிலிருந்து பின்பற்றி வருகிறோம். இதுக்கு நம்ம பைனாமியல்ஸ் இருசொற் பெயரிடமுறையில் சொன்னேன் பாருங்களோ, அந்த பாயிண்டையும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமா இந்த பாயிண்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இஸ் டைப் ஸ்பெசிமென், மூல தாவர உலர் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க திடீர்னு பக்கத்துல இருக்க பச்சை மலைக்கு போறேன், கொல்லிமலைக்கு போறேன், புதுசா ஒரு செடியை கண்டுபிடிச்சிடுறேன், புதுசா ஒரு செடியை அங்க இருந்து பிடிங்கன்னு வந்துடுறேன். If a new plant is identified, புதிதாக ஒரு தாவரமானது கண்டறியப்பட்டது என்றால் அந்த பிளான்ட் என்ன பண்ணுவானா, அதுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்து ட்ரிச்சியில இருக்க ராபினேட் ஹெர்பாரியத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பான். That specimen is said to be type specimen or மூல தாவர உலர் மாதிரி. If a new species is identified or a new name is given to a plant, then it is preserved in a herbarium with all its important characters noted in the herbarium sheet. Such a specimen is said to be type specimen. புதிதாக ஒரு தாவரமானது கண்டறியப்பட்டாலோ அல்லது ஒரு தாவரத்திற்கு புதிதாக பெயரானது கொடுக்கப்பட்டாலோ அந்த தாவரமானது ஒரு ஹெர்பாரியத்திலே அனைத்து பண்புகளையும் குறிக்கப்பட்டு ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அதற்குத்தான் மூல தாவர உலர் மாதிரி டைப் ஸ்பெசிமென் சொல்லுவா. இது 3 மார்க்குக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ICBN ரூல்ஸ்ல இதை எழுதிடும். செகண்ட் இஸ் ஆசிரியர் பெயர் குறித்தல் ஆர் ஆத்தர் சிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவா. இந்த சட்டமானது நம்முடைய தமிழ்நாட்டிற்காகவே எழுதப்பட்ட சட்டம் என்பதை மறந்து விடாதே. Every binomial name followed by the author who first described the species in an abbreviated form. ஒவ்வொரு தாவரத்தின் இருசொற் பெயரினையும் தொடர்ந்து அதை விளக்கிய அறிவியல் அறிஞரின் பெயரானது சுருக்கெழுத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். It is said to be author citation. இதனைத்தான் ஆசிரியர் பெயர் குறித்தல் என அழைக்கிறோம். Every binomial name followed by the author who first described the species in an abbreviated form. ஒவ்வொரு தாவரத்தின் இருசொற் பெயரினையும் தொடர்ந்து அதை விளக்கிய அறிவியல் அறிஞரின் பெயரானது சுருக்கெழுத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் ஆசிரியர் பெயர் குறித்தல் என்று அழைப்பர். ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னோம்னா, நம்ம கோயிலுக்கு போவோம், 250 ரூபா 300 ரூபாய்க்கு டியூப் லைட் வாங்கி கொடுத்திருப்போம். அது கீழே 2500 ரூபாய்க்கு நீ கல்வெட்டு அடிச்சு வச்சிருப்ப. டியூப் லைட்டோட விலையே 250 ரூபா. அது பல்பு ஃபியூஸ் ஆச்சுன்னா கீழே இருக்கிற எதையுமே பார்க்க முடியாது. இப்ப சத்தியமூர்த்தி ஒரு செடியை கண்டுபிடிச்சாலும் வச்சுக்க, நான் விடுவேனா மால்வா சில்வஸ்டர்ஸ்க்கு மாதிரி சத்தியமூர்த்தி ஒரு செடியை கண்டுபிடிச்சுட்டா அந்த செடி இஸ் தெரிஞ்சா தெரியலையா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கு பின்னாடி ராஜராஜ ராஜமார்த்தாண்ட ராஜ கம்பீர ஜில்பா சத்தியமூர்த்தி ஏண்டா செடிக்கு பேரே புழுக்குண்டு, அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு பெருசும் உன்னோட கல்வெட்டு? இது மாதிரி நம்ம கல்வெட்டு அடித்து விடுவோம் என்பதற்காகத்தான் சுருக்கெழுத்தில் சத்தியமூர்த்தி ஒரு செடி கண்டுபிடிச்சுட்டான், தெரிஞ்சா தெரியலையா சதி. சதினா சதி வேலை இல்லடா, தெரிஞ்சா என்பது பேரின பெயர், தெரியலையா என்பது சிற்றின பெயர், சதி என்பது சத்தியமூர்த்தி இதனை முதலில் விளக்கினார். இத பரீட்சையில எழுதிப்படாத. யூ ரைட் மால்வா சில்வஸ்டர்ஸ் லின். மால்வா the genus name, பேரின பெயர். Sylvester the species name, சிற்றின பெயர். Linnaeus Lin means Linnaeus who first described the species. Lin என்பது Linnaeus இதனை முதலில் விளக்கினார் என்பதை குறிக்கும். இது இரண்டாவது முக்கியம். மூணாவது நாமன் ஆம்பிகுவம் அப்படின்னு சொல்லுவா. இங்கிலீஷ்லயே அதேதான், தமிழ்ல தவறான பெயர்னு சொல்றது. Sometimes the scientist may give an incorrect name to a plant. சில நேரங்களில் அறிவியல் அறிஞர்கள் ஒரு தாவரத்திற்கு தவறான பெயரை அளித்து விடுவார்கள். அந்த தவறான பெயருக்குத்தான் நாமன் ஆம்பிகுவம் ஆர் தவறான பெயர் என்ற பெயர். Next is tautonym. Genus and the species name are the same, then it is known as a tautonym. ஒரு தாவரத்தின் பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒன்றாகவே இருந்தால் அதற்கு டாட்டோனிம் என்று பெயர். எக்ஸாம்பிள் சசாஃப்ரஸ் சசாஃப்ரஸ். நீ உணர்ச்சி வசப்பட்டு சர்ஃபெக்சல் சர்ஃபெக்சல், வாஷிங் பவுடர் நிர்மா நிர்மா, ஏரியல் ஏரியல்லாம் எழுதிடக்கூடாது, தலையில போத்திடுவா. யூ ரைட் சசாஃப்ரஸ் சசாஃப்ரஸ். அப்ப ஜீனஸ் நேமும் ஸ்பீஷீஸ் நேமும் ரெண்டும் ஒன்னா இருந்தால் அதற்கு டாட்டோனிம்னு பேர். இதை தவிர 5 பாயிண்ட் எழுதணுங்கிறதுனால ஏற்கனவே படிச்ச ஜீனஸ் நேம் இஸ் a singular noun. பேரின பெயர் என்பது ஒரு பெயர் சொல்லாகும். ஸ்பீஷீஸ் நேம் இஸ் an adjective. சிற்றின பெயர் என்பது ஒரு பண்பு சொல்லாகும். இது மாதிரி 5 பாயிண்ட் எழுதினா 5 into 1 is equal to 5. இது ICBN ரூல்ஸ் பரீட்சையில முக்கியம். அதுக்கப்புறமா அடுத்து எல்லாம் herbarium. Collection of dried plant specimen is said to be herbarium. herbarium அப்படின்னு சொல்லுவா. தமிழ்ல herbarium தான் நம்ம புக்லயும் கொடுத்திருக்கா. Herbarium means collection of dried plant specimen. ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உலர்த்தப்பட்ட தாவரங்கள் வச்சுக்கலாம். Collection of dried plant specimen
is said to be herbarium. Bookla kudukrappa collection of plant specimens pressed, dried, mounted on herbarium sheets, identified and finally classified on the basis of artificial or natural or phylogenetic or modern system of classification. Herbarium means collection of plant specimens, தாவரங்களை எடுத்து வரணும், pressed அழுத்த வேண்டும், dried உலர்த்த வேண்டும், mount ஒட்ட வேண்டும், identification கண்டுபிடிக்க வேண்டும், கிளாசிபிகேஷன் பெயரிட வேணும். இது எல்லாத்தையும் சேர்த்தா புக்ல ஹெர்பாரியம்னு சொல்லிருக்கா. ஆக்சுவலி these are all the various steps involved in the preparation of herbarium. இது ஹெர்பாரியம் தயாரித்தலின் பல படிகளை கொடுக்கும். ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கணும்னா மீன் செத்தா கருவாடு, நாம செத்தா வெறுங்கூடே அப்படின்னு பாட்டுக்கு கேள்விப்பட்டிருப்பேன். மீன் செத்தா கருவாடு, நாம செத்தா வெறுங்கூடு, செடி செத்து போய் காய வச்சோம்னா அதுக்கு தான் என்ன பேரு? ஹெர்பாரியம்னு பேரு. கலெக்ஷன் செடியை பிச்சுண்டு வா, பிரஸ்ஸிங் எதுலயான்னு ஒண்ணுல வச்ச அமுக்கு, ட்ரையிங் ஒரு வாரத்துல காஞ்சி போயிடும், மவுண்டிங் ஒரு ஹெர்பாரியம் ஷீட்ல ஒட்டு. அந்த ஹெர்பாரியம் ஷீட்டோட சைஸ் கொடுத்திருப்பா 41 சென்டிமீட்டர் into 29 சென்டிமீட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐடென்டிபிகேஷன் என்னன்னு கண்டுபிடி, கிளாசிபிகேஷன் கிங்டம், டிவிஷன், கிளாஸ், சப் கிளாஸ், சீரீஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ் அப்படின்னு வரிசையா வச்சோம்னா அதுக்கு தான் கிளாசிபிகேஷன் பேரு, கடைசியில பேர் தருவா. இதை ஹெர்பாரியம்னு சொல்லுவா. இல்ல என்ன முக்கியம்னா நிறைய இருக்குன்னா அந்த ஸ்டெப்புக்கெல்லாம் போல அதெல்லாம் உனக்கு நீ படிச்சுட்டு போயிடலன்னா அந்த ஹெர்பாரியத்தை தாள்ல ஒட்டுறதுக்கு முன்னாடி அதுல பூஞ்சை இன்ஃபெக்ஷன் வந்துடலாம். அப்ப பூஞ்சைகள் தாக்கி விடலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடலாம். அப்ப இந்த ஃபங்கஸை சாகடிக்கிறதுக்கு பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்துவார்கள். 0.1% மெர்க்குரி குளோரைடுன்னு கொடுத்திருப்பா. அது பரீட்சையில ரொம்ப முக்கியம். பூஞ்சைகள் தாக்குதலிலிருந்து தாவரத்தை காப்பதற்காக they use the fungicide mercury chloride. அதே மாதிரி பூச்சி வந்து கடிச்சு தின்னுடுவா. ஏன்னா அதை பார்த்து எல்லாம் பேப்பர் ரோஸ்ட் எப்படி நம்ம எடுத்துனெல்லாம் அடையாறு ஆனந்த பவன் பேப்பர் ரோஸ்ட், 11th கிளாஸ்ல ரங்கா பேப்பர் ரோஸ்ட் அப்படியே திங்கிறப்ப சோ டேஸ்டி வித் சட்னி அண்ட் சாம்பார். அது மாதிரி ரோஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால பூச்சி அதை அவ்வளவு கடிச்சு தின்னுடும். அப்ப பூச்சியின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்காக we use the pesticides. பூச்சிக்கொல்லிகளாக ரெண்டை யூஸ் பண்ணுவா. ஒன் இஸ் கார்பன் டைசல்பைடு. கார்பன் டைசல்பைடு யூஸ் பண்ணுவா. அந்த கார்பன் டைசல்பைடை தவிர இன்னொன்னு யூஸ் பண்றது உனக்கு தெரியும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டுல யூஸ் பண்ற நாப்தலின் பால்ஸ் யூஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் என்ன எல்லாம் அந்த ஹெர்பாரியம் எடுத்துட்டு எல்லாம் அந்த ஹெர்பாரியம் ஷீட்ல பார்த்து எல்லாம் ஒரு லேபிள் இருக்கும். What are the informations present in the label of herbarium? Herbarium labelil காணப்படுகின்ற முக்கியமான தகவல்கள் யாவை? Habit, வளர் இயல்பு எப்படி இருக்கும்? Habitat, வளரிடம் எவ்வாறு காணப்படும்? Color of the flower, பூவின் நிறமானது என்னவாக இருக்கும்? அது மாதிரி ஒரு பூவை பத்தின அத்தனை இன்ஃபர்மேஷன், ஒரு பிளான்ட பத்தின அத்தனை இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதான் ஹெர்பாரியம். லொகாலிட்டி ஆஃப் கலெக்ஷன், எந்த ஏரியால நம்ம கலெக்ட் பண்ணினோம், டேட் ஆஃப் கலெக்ஷன், எந்த டேட்ல கலெக்ட் பண்ணினோம், அண்ட் அதர் ரிலவென்ட் இன்ஃபர்மேஷன் regarding the plant is noted in the herbarium sheet. Habit, habitat, locality, date of collection, color of the flower and other relevant information regarding the plant is noted in the herbarium sheet. வளரிடம், வளரியல்பு, எந்த ஊர்ல எடுத்தோம், என்னைக்கு எடுத்தோம், பூவோட கலர் என்ன, அப்புறம் பூவை பத்தின தகவல் என்ன, எல்லாத்தையும் இதுல வச்சிருப்பா. இதான் சொல்லுவா. அப்புறம் உனக்கே தெரியும் லார்ஜஸ்ட் ஹெர்பாரியம், உலகின் மிகப்பெரிய ஹெர்பாரியமானது ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கியூ இங்கிலாந்து, where 6 million plant specimens are preserved. அரச தாவரவியல் தோட்டம் கியூ இங்கிலாந்திலே கிட்டத்தட்ட 6 மில்லியன் உலர் தாவரங்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. It is the largest herbarium, 60 lakhs plant specimens. In India, Indian Botanical Garden, Kolkata, where 1 million plant specimens are preserved. கிட்டத்தட்ட 10 லட்சம் உலர் தாவரங்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி Botanical Survey of India, Coimbatore, where more than 1 lakh plant specimens are preserved. அப்புறம் நம்ம ட்ரிச்சினாபெல்ல எடுத்துட்டு எல்லாம் ராவனேட் ஹெர்பாரியம் இருக்கா, அங்க பிளான்ட பிரிசர்வ் பண்ணிருக்கா. மெட்ராஸ் போன எல்லாம் பிரசிடென்சி காலேஜ் இருக்கு, அங்க பிளான்ட பிரிசர்வ் பண்ணிருக்கா. இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் முக்கியம் இல்ல, அதோட முக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க குழந்தைகளா, see this area, significance of herbarium. ஹெர்பாரியத்தின் முக்கியத்துவம் அதிக முறை கம்பல்சரி கொஸ்டினாக கேட்கப்பட்டது. உனக்கு தெரிஞ்சதுதான், நல்லா பாயிண்ட் பை பாயிண்டா போத்துக்கும். Source of knowledge about the flora, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுகின்ற தாவரங்களின் விவரங்களை அறிய உதவுகிறது. Flora of தமிழ்நாடு, கர்நாடக்,
தமிழ்நாட்டில் காணப்படுகின்ற தாவரங்கள், flora of திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட், flora of பச்சமலை, உங்க ஸ்கூல் இருந்ததுன்னா flora of your school நீயே படிச்சுக்கலாம். So source of knowledge first important. Second is data store, விவரங்களை சேமிப்பும் நிலையம். என்னென்ன தாவரம் இருக்கோ அதனை பற்றிய அனைத்து தகவல்களும் அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். Third is correct identification of plants. நீங்க பயாலஜி வாதியார், பாட்னி வாதியார்னால ஒரு செடியை கொண்டு வந்து இது என்ன அப்படின்னு கேட்பேன். முடியாதுடா தங்கம், எல்லா செடியோடையும் பேரையும் சொல்ல முடியாது. The total number of described flowering plants in our earth is 2,86,000. இதுவரை விளக்கப்பட்டுள்ள பூக்கும் தாவரங்களின் எண்ணிக்கை மட்டும் 2,86,000 பேர். அது அத்தனை பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? வெரி டிஃபிகல்ட். இருந்தாலும் ஹெர்பாரியத்துக்கு போனேன்னா அது என்ன செடிங்கிறத கரெக்டா கண்டுபிடிக்கலாம். ஃபார் கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் இனம் கண்டறிய உதவுதல். நெக்ஸ்ட், ப்ரொவைட் மெட்டீரியல் ஃபார் அனடாமிக்கல், பயோகெமிக்கல், சைட்டாலஜிக்கல் அண்ட் வேரியஸ் ரிசர்ச். தாவரங்களில் காணப்படுகின்ற பல்வேறு பிரிவுகள் ஆராய்ச்சிகள் செய்வதற்கு இந்த ஹெர்பாரியம் கச்சா பொருளாக பயன்படும். ரிசர்வாயர் ஃபார் ஜீன் பூல் ஸ்டடிஸ். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஜீனோம் அறிவியலில் முன்னேற்றம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. ஜீனோம் என்ற கோட்பாட்டிலே தான் நாம் இருக்கிறோம். மனுஷனோட ஜீனோம்ல என்ன இருக்குன்னே கண்டுபிடிச்சுட்டான். Genome means haploid set of chromosome in a species is said to be genome of the species, or genome means DNA content of a cell. ஒரு செல்லில் காணப்படுகின்ற DNA வினை தான் நாம் ஜீனோம் என அழைக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு செடியும் எடுத்து அந்த ஒவ்வொரு செடியிலையும் என்ன ஜீனோம் இருக்கு, என்ன DNA இருக்கு, எவ்வளவு நியூக்ளியோடைட் இருக்கு, எவ்வளவு ஜீன் இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஜீன் பூல், ஜீன்களின் ஆராய்ச்சிக்கு ஜீன் குலமாக உதவும். இதெல்லாம் நீ படிச்சிருப்பேன். 5 பாயிண்ட் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோ. இட்ஸ் a very important 5 mark question. இது இன்ட்ரோடக்ஷன்ல. Next we come to the very important 10 mark question, the Bentham and Hooker system of classification. பெந்தம் மற்றும் ஹூக்கரின் வகைப்பாடு எல்லாரும் படிச்சிருப்பேன். அந்த வகைப்பாட்டை நம்ம பார்க்க போறோம் திருப்பி. இப்ப பரீட்சையில மறந்துடாதீங்க, 2 விதமான வினாக்கள் கேட்கப்படுகின்றன. Describe Bentham and Hooker system of classification. பெந்தம் மற்றும் ஹூக்கரின் வகைப்பாட்டை விளக்குகன்னு பரீட்சையில கேட்டால் ஃப்ளோ சார்ட்டையும் போடணும், எக்ஸ்பிளைனும் பண்ணணும். வரைபடத்தை போட்டுவிட்டு விளக்க வேண்டும். அவாலே பிராக்கெட்ல describe Bentham and Hooker system of classification, பிராக்கெட்ல either flow chart or explanation, வரைபடம் அல்லது விளக்கம் என்று கேட்டால் ஏதாவது ஒன்றை எழுதினால் போரும். ஆனா நம்ம படத்தை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்ல முடியும். Bentham and Hooker system of classification meant only for the seeded plants. பெந்தம் மற்றும் ஹூக்கர் ஆகிய இருவரும் விதை தாவரங்களை மட்டுமே வகைப்படுத்தினர். They classified only the phanerogames or flowering plants. பூக்கும் தாவரங்கள் அல்லது phanerogomகளை மட்டுமே இவர்கள் வகைப்படுத்தினர். இவா 2 பேரும் ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கியூ இங்கிலாந்து அங்க பாட்டனிஸ்ட், தாவரவியல் அறிவியல் அறிஞர்களாக பணிபுரிந்து வந்தனர். அங்க இருக்கிற பிளான்ட் எல்லாம் பார்த்த அப்புறம் அவ ஒரு புஸ்தகம் எழுதினா, அந்த புஸ்தகத்தோட பேர் ஜெனரா பிளான்டாரம். The book is Genera Plantarum. In Genera Plantarum, they described around 97,205 plant species in 202 orders, now known as families. இவர்களின் வகைப்பாட்டிலே கிட்டத்தட்ட 97,205 சிற்றினங்கள் விளக்கப்பட்டன. அந்த 205 சிற்றினங்களை 202 துறைகளாக பிரித்தனர். அதைத்தான் நாம் இப்பொழுது குடும்பங்கள் என்று அழைக்கிறோம். சோ அவர் எதை ஆர்டர்னு சொன்னாரோ அதை இப்ப நம்ம ஃபேமிலின்னு சொல்றோம், மறந்துடாதீங்க. அவர் இப்ப நம்ம ஆர்டர்னு சொல்றத அவர் கோஹார்ட்னு சொன்னார். இப்ப அதெல்லாம் வேண்டாம், நேரா பாடத்துக்கு வந்துரும். எழுதின புஸ்தகம் மறந்துடாத, ஜெனரா பிளான்டாரம். எவ்வளவு பிளான்ட் டிஸ்கிரைப் பண்ணினா 97,205 பிளான்ட் ஸ்பீஷீஸ், 97,205 சிற்றினங்கள். Bentham and Hooker classified the seeded plants into 3 important classes, namely dicotyledonnae, gymnospermae and monocotyledonnae. பெந்தம் மற்றும் ஹூக்கர் ஆகிய இருவரும் விதை தாவரங்களை 3 வகுப்புகளாக பிரித்தனர். One is dicotyledonnae, second is gymnospermae, third is monocotyledonnae. ஒவ்வொன்றுக்கும் பண்பு உனக்கு தெரியும், ஞாபகம். Naked seeded plants are defined as gymnosperms. திறந்த விதைகளை உடைய தாவரங்களை, பப்பி விதைகளை உடைய தாவரங்களை, அம்னகுண்டி டுமினக்கா அடுப்பில போட்டா நெல்லிக்கான்னு கிராமத்துல சொல்லுவா, விதைகளை உடைய தாவரங்களை நாம் ஜிம்னோஸ்பெர்ம்கள் என அழைக்கிறோம். அப்படின்னா விதை மட்டும் இருப்பா, விதையை சூழ்ந்து கனியானது காணப்படாது. Naked seeded plants are defined as gymnosperms. இன்னொருத்தர் டைகாட்டு, இன்னொருத்தர் மோனோகாட்டு. அவளுக்கு என்ன வித்தியாசம் சின்ன கிளாஸ்ல படிச்சது ஞாபகம். Class dicotyledonnae, embryo with 2 cotyledons, கருவிலே 2 விதைகள் காணப்படும். விதைகள் அல்ல, வித்திலைகள் காணப்படும். embryo with single cotyledon, விதையிலே ஒரே ஒரு வித்திலை காணப்படும்.
So 2 cotyledon, single cotyledon, 2 வித்தலைகள் காணப்படும், ஒரு வித்தலை காணப்படும், taproot system, ஆணிவேர் தொகுப்பானது காணப்படும், fibrous root system or the adventitious root system is present, வெற்றிடவேர் தொகுப்பு அல்லது சல்லிவேர் தொகுப்பு காணப்படும், reticulate venation, வலை பின்னல் நரம்பமைவானது காணப்படும், parallel venation, இணை போக்கு நரம்பமைவானது காணப்படும். Tetra or pentamerous flowers are present. Trimerous flowers are present. நான்கங்க அல்லது ஐந்தங்க மலர்கள் காணப்படும், மூவங்க மலர்கள் காணப்படும். Secondary growth is present. Secondary growth is absent. இரண்டாம் நிலை வளர்ச்சியானது காணப்படும், இரண்டாம் நிலை வளர்ச்சியானது காணப்படாது. எல்லாம் நீ சின்ன கிளாஸ்ல படிச்சது. அப்ப டைகாட்ல 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. 2 cotyledon, கருவிலே 2 வித்தலைகள் காணப்படும், taproot system, ஆணிவேர் தொகுப்பானது காணப்படும், reticulate venation, வலைபின்னல் நரம்பமைவானது காணப்படும், tetra or pentamerous flowers, நான்கங்க அல்லது ஐந்தங்க மலர்கள் காணப்படும். That is, அடுத்தது secondary growth is present, இரண்டாம் நிலை வளர்ச்சியானது காணப்படும். மோனோகாட்டுக்கு போனேன்னா embryo with single cotyledon, கருவிலே ஒரு வித்தலை காணப்படும், fibrous or adventitious root system, வெற்றிடவேர் தொகுப்பு அல்லது சல்லிவேர் தொகுப்பு காணப்படும், parallel venation, இணைப்போக்கு நரம்பமைவானது காணப்படும், trimerous flowers, மூவங்க மலர்கள் காணப்படும், secondary growth is absent, இரண்டாம் நிலை வளர்ச்சியானது காணப்படாது. இந்த மோனோகாட்டில ஒரு வித்தலை தாவரங்களிலே மோனோகாட்டிலே இது பேர் கிளாஸ் வகுப்பு. சிரிஸ் எப்பிகைனே, எப்பிகைனே என்ற வரிசையின் கீழ் நீ படிக்க இருக்கின்ற குடும்பம் ஃபேமிலி மியூசேசி. இத ஃபர்ஸ்ட் ஞாபகம். அப்புறம் இந்த பக்கவா ஜிம்னோஸ்பெர்மே மீன்ஸ் நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ், திறந்த விதைகளை உடைய தாவரங்களை நாம் ஜிம்னோஸ்பெர்ம்கள் என அழைக்கிறோம். இந்த ஜிம்னோஸ்பெர்ம அவர் 3 ஃபேமிலியா பிரிச்சார். சைக்கடேசி, கோனிஃபெரே, நீட்டேசி. சைக்கடேசிக்கு சைக்கஸ் ஞாபகம், கோனிஃபெரேக்கு பைனஸ் ட்ரீ ஞாபகம், நீட்டேசிக்கு நீட்டம் ஞாபகம். Next we come to dicotyledone, இருவித்தலை தாவரங்கள். dicotyledone இதை 3 துணை வகுப்புகளாக பிரித்தார். He differentiated the class dicotyledone into 3 subclasses. One is subclass 1 polypetale, subclass 2 gamopetale, subclass 3 monoclomidae. Polypetale, petals are free, அல்லி இதழ்கள் பிரிந்தவை. Gamopetale, petals are fused, அல்லி இதழ்கள் இணைந்தவை. Mono means single, clomidae means cloak or covering, monoclomidae means flower with single voluf period. மோனோ என்பது ஒன்று, குளோமைடே என்பது உரை, ஓருரை உடைய மலர்களை மோனோக்ளோமைடியே என்று அழைப்பார்கள். இந்த மோனோக்ளோமைடியேல நீ சிரிஸ் யூனிசெக்சுவல்ஸ், வரிசை யூனிசெக்சுவல்ஸ் இன் கீழ் படிக்க இருக்கின்ற குடும்பம் the family is Euphorbiaceae. Next we come to this gamopetale, petals are fused, அல்லி இதழ்கள் இணைந்தவை. இதை 3 வரிசைகளாக பிரித்தார். They classified gamopetale into 3 series. Number 1, inferae, கீழ்மட்ட சூர்ப்பையானது காணப்படும், inferior ovary. Second is heteromerae. Third is bicarpellate. Inferae means inferior ovary, heteromerae and bicarpellate possesses superior ovary. கீழ்மட்ட சூர்ப்பை, மேல்மட்ட சூர்ப்பை, மேல்மட்ட சூர்ப்பை. சத்யமூர்த்தி சார், இது 2 மேல்மட்ட சூர்ப்பைனா 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? bicarpellate 2 carpal superior ovary, heteromerae more than 2 carpal superior ovary. 2 சூழ்நிலைகள் மேல்மட்ட சூர்ப்பையானது காணப்படும், 2ற்கும் மேல்பட்ட சூழ்நிலைகள் மேல்மட்ட சூர்ப்பையானது காணப்படும். இதுல பைகார்பலேட்டேல ஆர்டர் பாலிமோனியல்ஸ்ல நீ படிக்க போற ஃபேமிலி சொலானேசி, டாக்குரா மெட்டல், ஊமத்தம்பூவை இங்க படிக்க போற. Next we come to the polypetale. Polypetale means petals are free, அல்லி இதழ்கள் பிரிந்தவை. இதை 3 சீரிஸா பிரிச்சார், 3 வரிசையாக பிரிக்கப்பட்டது. One is thalamiflorae, another disciflorae, another is caliciflorae. Thalamiflorae, disciflorae, caliciflorae. You know the term thalamus. Puthalam என்றால் என்ன? The tip of the pedicel in which the floral leaves are arranged is said to be the thalamus or receptacle or torus. ஒரு பூ எடுத்துட்டேன்னா இதான் பூ வச்சுக்கும். பூல பாக்குற சமயத்துல இது கைனோசியம் சூலக வட்டம் சொல்லுவா, இது ஆண்ட்ரோசியம் மகரந்தத்தால் வட்டம் சொல்லுவா, இது கொரோலா அல்லி வட்டம் சொல்லுவா, கேலக்ஸ் புள்ளி வட்டம்னு சொல்லுவா. இது பூ காம்பு பெடிசல். The tip of the pedicel is said to be the thalamus or receptacle or torus in which the floral leaves are arranged.
மலர் காம்பின் நுனி பகுதிக்கு தலாமஸ் என்ற பெயர். குழந்தைகளா, இதோட கண்டினியூவேஷன் ஒரு ஷார்ட் பிரேக்கு அப்புறம் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. குட்டீஸ் கொஞ்சம் கவனிங்கோடா குட்டி. இந்த பெந்தமன் ஊக்கர் ஃப்ளோ சார்ட்டே மாட்டிவிட்டேன், கொஞ்சம் ஸ்வெட்டிங்கா இருக்கிறது என்ன கவனிச்சுக்கோ. Bentham ஊக்கர் classified the seeded plants into three important classes, namely dicotyledone, இருவித்தலை தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்மகள், மோனோகாட்டிலிடனே, ஒருவித்தலை தாவரங்கள் என மூன்றாக பிரித்தனர். இந்த மோனோகாட்டிலிடனே, மோனோகாட்ல எபிகைனே என்று அழைக்கக்கூடிய ஒரு வரிசையின் கீழ் இந்த சீரிஸ் எபிகைனே, you are going to study the family Musaceae. இதன் கீழ் தாங்கள் படிக்க இருக்கின்ற ஃபேமிலியாக இருப்பது மியூசேசி ஆகும். என்னுடைய பண்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மோனோகாட்டிலிடனே, எம்பிரியோ வித் சிங்கிள் காட்டிலிடன், கருவிலே ஒரு வித்தலை காணப்படும். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், வேற்றிட வேர் தொகுப்பு அல்லது சல்லி வேர் தொகுப்பு காணப்படும். parallel venation, இணைப்போக்கு நரம்பமைவானது காணப்படும். ட்ரைமெரஸ் ஃபிளவர்ஸ், மூவங்க மலர்கள் காணப்படும். இதெல்லாம் நம்ம சொன்னது. absence of secondary growth, இரண்டாம் நிலை வளர்ச்சி என்பது இங்கு இல்லை. இதுல நீ படிக்க போறது எதுன்னு சொன்னேன், எபிகைனே. எபிகைனே மீன்ஸ் presence of epiginous flower, சூலக கீழ்மலர்கள் காணப்படுகின்ற ஒரு குடும்பத்தில் நீ படிப்ப இருப்பது மியூசேசி. ஜிம்னோஸ்பெர்மே மீன்ஸ் naked seeded plant னு சொல்லுவா. எந்த ஒரு பழம் எடுத்துட்டாலும் மாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், தென்னம்பழம், தேக்கம்பழம், அமெரிப்பழம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த பழம் இருக்கும்னா விதை இருக்கும், விதையினை சுற்றி பழமானது காணப்படும். ஆனா ஜிம்னோஸ்பெர்ம்ல விதை மட்டும் இருக்கும், அதை சுத்தி ஃப்ரூட் இருக்காது. சோ நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ் ஒரு டிஃபைன்ட் விதைகளை உடைய தாவரங்களை நாம் ஜிம்னோஸ்பெர்ம்கள் என்று அழைப்போம். அதில் நீ படிக்க எடுக்கின்ற மூன்று ஃபேமிலிஸ் நீட்டேசி, கோனிஃபெரே, சைக்கடேசி. அடுத்து வருவது டைகாட்டிலிடனே, எம்பிரியோ வித் டூ காட்டிலிடன்ஸ். டைகாட்டிலிடனே அப்படிங்கிற ஒரு வகுப்புல அதோட கேரக்டர் தெரியும். எம்பிரியோ வித் டூ காட்டிலிடன்ஸ், கருவிலே இரண்டு வித்தலைகள் காணப்படும். டாப்ரூட் சிஸ்டம், ஆணிவேர் தொகுப்பானது காணப்படும். Reticulate venation, veins and veinlets are arranged like a network. We are calling it as reticulate. வலைப்பின்னல் நரம்பமைவானது காணப்படும். Tetra or pentamerous flowers, நான்கல்ல அல்லது ஐந்தங்க மலர்கள் காணப்படும். நான்கங்க அல்லது ஐந்தங்க மலர்கள் காணப்படும். அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியம், secondary growth is present. இரண்டாம் நிலை வளர்ச்சியானது காணப்படும். இது டைகாட். இந்த டைகாட்டை மூணு சப் கிளாஸா பிரித்தார். இருவித்தலை தாவரங்கள் மூன்று துணை வகுப்பாக பிரிக்கப்பட்டது. One is polypetale, petals are free, அல்லி இதழ்கள் பிரிந்தவை. Gamopetale, petals are fused, அல்லி இதழ்கள் இணைந்தவை. Monoclamidae means flower with single whorl of perianth, ஓருறை உடைய மலர்களை கொண்டவை. இந்த மோனோக்ளோமைடியல நீ படிக்க போற, மறந்துடாதீங்க இந்த இடத்துல இங்கே எழுதி ஃபேமிலி குடும்பம் என்னவென்றால் யூஃபோர்பியேசி, ஆமணக்கு குடும்பம், ரெசினஸ் கம்யூனஸ்னு கேள்விப்பட்டிருப்பேன். அதை இங்க படிக்க போறேன். Next we come to this gamopetale. Gamopetale means petals are fused, அல்லி இதழ்கள் இணைந்தவை. இத மூணு சீரிஸா பிரித்தார். இது மூன்று வரிசைகளாக பிரிக்கப்பட்டது. இன்ஃபரே, இன்ஃபீரியர் ஓவரி, கீழ்மட்ட சூர்ப்பை காணப்படும். ஹெட்டிரோமெரே, சுப்பீரியர் ஓவரி, மேல்மட்ட சூர்ப்பை காணப்படும். பைகார்பலேட்டே, சுப்பீரியர் ஓவரி, மேல்மட்ட சூர்ப்பை காணப்படும். டூ கார்பல் சுப்பீரியர் ஓவரி, இரண்டு சூழ்நிலைகள் மேல்மட்ட சூர்ப்பை. மோர் தேன் டூ கார்பல் சுப்பீரியர் ஓவரி, இரண்டிற்கும் மேற்பட்ட சூழ்நிலைகள் மேல்மட்ட சூர்ப்பை. இதுல பைகார்பலேட்டேல ஆர்டர் பாலிமோனியல்ஸ்ல நீ படிக்க போற குடும்பம் உனக்கே தெரியும், சொலானேசி. இது ஏற்கனவே சொன்னதுதான். இந்த பக்கம் ஓடிவா. பாலிபெட்டாலே மீன்ஸ் பெட்டல்ஸ் ஆர் ஃப்ரீ, அல்லி இதழ்கள் பிரிந்தவை. இத மூணு சீரிஸா பிரித்தார். மூன்று வரிசைகளாக பிரிக்கப்பட்டது. இங்க பார்த்தாங்க, தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே, கால்சி ஃப்ளோரே என்ற மூன்று வரிசைகளாக பிரிக்கப்பட்டது. இப்பதான் சொல்லி கொடுத்தேன் தலாமி ஃப்ளோரேனா என்னன்னு. தாமரை பூவில் அமர்ந்தவளேவன், தாமரை பூவில் அமர்ந்தவளே. நல்ல பாட்டு, அசங்கட்ட குரல்ல பாடுறான். எனக்கு அவ்வளவுதான் குரல் வளம், நான் எதுவும் பண்ண முடியாது. எந்த ஒரு பூ எடுத்துட்டாலும் பூக்கு கீழே இருக்கிறது பூ காம்பு, பெடிசல்னு சொல்லுவான். The tip of the pedicel is said to be the thalamus or receptacle or torus on which floral leaves are arranged. மலர்காம்பின் நுனி பகுதியானது பூத்தலம் என்று அழைக்கப்படும். பூத்தலத்தை பொறுத்து தான் இந்த வகைப்பாடு. How the thalamus is present, அத பேசிஸா வச்சு இத மூணா பிரிச்சிருக்கா. தலாமி ஃப்ளோரேனா கோனிக்கல் தலாமஸ், கூம்பு வடிவ பூத்தலமானது காணப்படும். டிஸ்கி ஃப்ளோரேனா டிஸ்க் ஷேப்டு தலாமஸ், வட்டு
வடிவ பூத்தளமானது காணப்படும். கால்சிஃப்ளோரே மீன்ஸ் கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட், கோப்பை வடிவ பசுங்கணிகமானது காணப்படும். இதுல தலாமி புளோடேல நீங்க படிக்க போறது மால்வேல்ஸ் என்ற துறையின் கீழ் தாங்கள் படிக்க இருக்கின்ற குடும்பம் மால்வேசி. இதாண்டா பெந்தமன் உக்கோ சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் குழந்தைகளா. இது பரீட்சையில ஒரு 10 மார்க் கொஸ்டின் என்பதை மறந்து விடாதே. இதோட மெரிட்ஸ் படிச்சுக்கோ, இதோட டிமெரிட்ஸ் படிச்சுக்கோ, ரெண்டும் பரீட்சையில முக்கியம். அதுக்கப்புறம் இந்த நம்பர்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குட்டி. இந்த தலாமி புளோரே, டிஸ்கி புளோரே, கெலிசி புளோரே எல்லாம் சொன்னேன் பாருங்கல்ல, அதுல அந்த நம்பர் இருக்கு பத்தியோனா நம்பர் முக்கியம். தட் இஸ் எவ்வளவு ஆர்டர். நீ ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும், டைகாட்ல இருபத்தலை தாவரங்களில் பாலிபெட்டாலே பாலிபெட்டேல என்ன படிச்சோம் நம்ம 3 தலாமி புளோரே, டிஸ்கி புளோரே, கெலிசி புளோரே. ஜிம்னஸ் பம்ப் போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஜிம்னஸ் பம்ப் அதுக்கு முன்னாடி பாலிபெட்டலே பார்த்தோம், அப்புறம் கேமோபெட்டலே பார்த்திருப்பேன், இன்ஃபெரே, ஹெட்டிரோமிரே, பைகார்பலேட்டே. அப்புறம் ஜிம்னஸ் பம்ப் படிச்சிருப்பேன். அப்புறம் இங்க மோனோக்ளாமைடியை படிச்சிருப்பேன். மோனோக்ளாமைடியில யூனிசெக்சுவல். இந்த பக்கம் வா மோனோகாட். மோனோகாட்ல எபிகைனேன்னு படிச்சிருப்பேன். இப்ப நான் நம்பர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தலாமி புளோரே நீ ஞாபகம் வச்சுக்கணும். டைகாட்ல பாலிபெட்டலேல தலாமி புளோரே தான் ஃபர்ஸ்ட். 6 ஆர்டர்ஸ், 34 ஃபேமிலிஸ். 6 துறைகள், 34 குடும்பங்கள் இங்கு காணப்படும். இதான் ஃபர்ஸ்ட். அப்படியே லாஸ்ட்க்கு ஓடிப்போ. மோனோக்ளாமைடியே போனேன்னா இந்த 6ஓட ஒன்ன கூட்டிக்கோ. 7 சீரிஸ், 7 வரிசைகள், 34 ஃபேமிலிஸ், 34 குடும்பங்கள் காணப்படும். இந்த மோனோக்ளாமைடில இருந்து ஸ்வங்கின வலிக்கி விடு. மோனோகாட்ல இருந்து வலிக்கி விடு. மோனோக்ளாமைடியே வருவா. இந்த மோனோக்ளாமைடியில 7ஓட ஒன்னு கூட்டிக்கோ. 8 சீரிஸ், 8ஓட இந்த 34ஓட 2 கூட்டிக்கோ. 36 ஃபேமிலிஸ். அப்ப மோனோகாட்ல 7 சீரிஸ் 34 ஃபேமிலிஸ், மோனோக்ளோமைடியல 8 சீரிஸ் 36 ஃபேமிலிஸ். இங்க ஓடிவா. இந்த இடத்துல ஓடி வர சமயத்துல இன்ஃபெரே 3 துறை, 3 துறை, 4 துறை, 3 ஆர்டர்ஸ், 3 ஆர்டர்ஸ், 4 ஆர்டர்ஸ், 3 3 பெருக்கு, 3 into 3 9 ஃபேமிலிஸ், 9 குடும்பங்கள். 9ஐயும் 3ஐயும் கூட்டு 9 plus 3 12 ஃபேமிலிஸ், 12 குடும்பங்கள். ஹெட்டிரோமேரே இரண்டாவது வரதா 2 into 12 24 ஃபேமிலிஸ். இந்த நம்பர் முக்கியம். இங்க வா, ஏற்கனவே பார்த்திருக்கேன் தலாமி புளோரே, டிஸ்கி புளோரேல இங்க 6 போட்டுட்டேன். 4 5 6 4 23 ஞாபகம் வச்சுக்கோ. 4 ஆர்டர்ஸ் 23, 4ஐயும் 23ஐயும் கூட்டு 27 ஃபேமிலிஸ். இந்த நம்பர் சரிவர எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை பரீட்சையில் பார்ப்பார்கள். அடுத்து நம்ம இதோட கண்டினியூஷனா வரப்போறது மால்வேசி ஃபேமிலி, சொலானேசி ஃபேமிலி, யூபோர்பியேசி ஃபேமிலி, மியூசேசி ஃபேமிலியில் காணப்படுகின்ற சிறப்பான 3 மார்க் கொஸ்டின்ஸ். அந்த 3 மார்க் கொஸ்டின் முடிச்ச அப்புறம் 2 பிளான்ட் மட்டும் கம்ப்ளீட்டா டிஸ்கிரைப் பண்றேன். ஒன் இஸ் ஹைபிஸ்கஸ் ரோசா ஃபைனான்சஸ் செம்பருத்தி, another is மியூசா பாரடீசியாக்கா மியூசா வாழைமரம். இப்ப என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், மால்வேசியில எபிகாலக்ஸ் புறப்புள்ளி வட்டம் ரொம்ப முக்கியம்டா தாங்க. ஃபைபர் yielding பிளான்ட்ஸ் நார் தரக்கூடிய தாவரங்கள் ரொம்ப முக்கியம்டா தங்கம். அப்ப எபிகாலஸ் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபைபர் yielding பிளான்ட் ஞாபகம் வச்சுக்கோ. சொலானேசிக்கு ஜம்ப் பண்ண ஸ்டாமினோட் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று முக்கியம். அடுத்தது அட்ரோபைன் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன். அந்த அட்ரோபைன்ங்கிறது முக்கியம். யூபோர்பியேசிக்கு போனேன்னா யூபோர்பியேசியில முக்கியம் the types of inflorescence, மஞ்சரியின் வகைகள் என்பது முக்கியம். பிஸ்டிலோட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை முக்கியம். பாலியடெல்போஸ் ஸ்டேமென்ஸ், பலகற்றை மகரந்த தாள்கள் என்பவை முக்கியம். மியூசேசி போனேன்னா அது மியூசா நடத்துறப்ப ஃபுல்லா சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் எபிகாலக்ஸ், புறப்புள்ளி வட்டம் என்றால் என்ன? In the family Malvaceae, outer to calyx, a whirl of bracteoles are seen. We are calling it as epicalyx. மால்வேசி குடும்பத்திலே புள்ளி வட்டத்தின் வெளிப்புறத்தே ஓரடுக்கு பூக்காம்பு செதில்கள் காணப்படும். இதைத்தான் நாம் புறப்புள்ளி வட்டம் என அழைக்கிறோம். In the family Malvaceae, outer to calyx, a whirl of bracteoles are seen. We are calling it as epicalyx. மால்வேசி குடும்பத்தில் புள்ளிவட்டத்தின் வெளிப்புறத்தே ஓரடுக்கு பூக்காம்பு செதில்கள் காணப்படும். இதைத்தான் நாம் புறப்புள்ளி வட்டம் என அழைக்கிறோம். இதான ஒரு எக்ஸாம்பிள் எழுது. ஹைபிஸ்கஸ் 5 to 8, செம்பருத்தி பூவிலே 5 to 8 காணப்படும். ரொம்ப முக்கியம். அபுட்டிலான் இண்டிகம் தாவரத்தில் எபிகாலக்ஸ் இல்லை. புறப்புள்ளி வட்டம் எபிகாலக்ஸ் இஸ் ஆப்சென்ட் இன் அபுட்டிலான் இண்டிகம். புறப்புள்ளி வட்டம் என்பது அபுட்டிலான் இண்டிகத்தில் காணப்படாது. முக்கியம். ஃபைபர் yielding பிளான்ட்ஸ், நார் தரும் தாவரங்கள் பெயர்களை எழுது. Gossypium bovedens,
Gossypium hirsutum, Gossypium herbaceum, Gossypium arboreum. இது தவிர ஹைபிஸ்கஸ் கனாபிலாஸ் தாவரத்திலிருந்து பிளாஸ்டினார்கள் பெறப்படுகின்றன. இது முக்கியம். டிஃபைன் ஸ்டாமினோட். ஸ்டாமினோட் என்ற சொல்லை வரையறு. ஸ்டேமன்னா உனக்கு தெரியும், மகரந்தத்தாள். Sterile stamens are otherwise known as staminode. மலட்டு மகரந்தத்தாளினை தாம் நாம் staminode என அழைக்கிறோம். Example, in the plant Chrysanthus pinnatus, among the 5 stamens, 2 are fertile and the remaining 3 represented by staminode. Chrysanthus pinnatus என்று அழைக்கப்படுகின்ற தாவரத்தில் 5 மகரந்தத்தாள்கள் காணப்படும். அதில் 2 மகரந்தத்தாள்கள் வளமானது, 3 மகரந்தத்தாள்கள் மலட்டு தன்மையுடையது. The sterile stamen is otherwise known as staminode. இந்த மலட்டு மகரந்தத்தாளினை நாம் staminode என அழைக்கிறோம். இதை தவிர வேற எக்ஸாம்பிள் எழுதலாம்னா, in Musa paradisiaca, among the 6 stamens, 5 stamens are fertile and 1 is represented by staminode. Musa paradisiaca தாவரத்தில் காணப்படுகின்ற 6 மகரந்தத்தாள்களில் 5 வளமானது, 1 மலட்டு தன்மை உடையது. What is atropine? ஏற்கனவே படிச்சிருக்கேன். as an expert in belly dance. இது மாதிரி டும் டாஸ் அப்படின்னு டான்ஸ் ஆடுற சமயத்துல திடீர்னு மசில்ஸ் இழுத்து கொடுத்துன்னு வச்சுக்கோயே, அது மேல ஒரு பிளாஸ்டரி ஒட்டிப்போம். அதுக்கு பேர் பெலடோனா பிளாஸ்டரின்னு பேர். அதுலதான் அந்த அட்ரோபைன் மருந்து இருக்கும். The atropine is an alkaloid obtained from Atropa belladonna plant. அட்ரோபா பெலடோனா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தாவரத்தில் இருந்து பெறப்படுகின்ற மருந்தினைத்தான், ஆல்கலாய்டைத்தான் நாம் அட்ரோபைன் என அழைக்கிறோம். It is used to relieve the muscular pain. தசை பிடிப்பினை, தசை வலியினை நீக்குவதற்கு இது உதவுகிறது. What are the different types of inflorescence seen in the family Euphorbiaceae? Euphorbiaceae குடும்பத்தில் காணப்படுகின்ற பல வகையான மஞ்சரிகள் யாவை? 5 பேர் கொடுத்திருப்போம். Flowers are present in clusters in a common axis, then it is known as inflorescence. மலர்கள் கூட்டமாக கொத்தாக ஒரு பொதுவான மச்சில் அமைந்திருந்தால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். கொந்தைகள் தாழம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் எந்த பூ, குஷ்பூ டுடு டுடுன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேன். அந்த கொண்டையில் தாழம்பூ, தாழம்பூ பூ அல்ல, வாழைப்பூ பூ அல்ல. அப்ப தாழம்பூவும் பூ கிடையாது, வாழைப்பூவும் பூ கிடையாது. அவளுக்கு தான் என்ன பேரு? இன்ஃப்ளோரசன்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் மறந்துடாதீங்க. மஞ்சரின்னு சொல்லுவா. பூங்கொத்து சத்தியமூர்த்தி மூஞ்சியில குத்து, சிம்பு நடிச்ச குத்து அல்ல. சோ பூங்கொத்துக்கு தான் என்ன பேரு? இன்ஃப்ளோரசன்ஸ் பேரு. சோ flowers are present in clusters in a common axis, then it is known as an inflorescence. பூங்கொத்துன்னு சொல்லுவா. இங்க 5 டைப் இருக்கு. One is simple rhizome, eliorism. Second is panicle or compound rhizome, கூட்டு rhizome. Third is catkin. Fourth is Cyathium. Fifth is solitary axillary cyme, தனித்த இலைக்கோணத்தில் அமைந்த cyme. Simple rhizome, eliorism, panicle, கூட்டு rhizome, then catkin, தமிழ்லி catkin, Cyathium, solitary axillary cyme. இத மட்டும் எழுதினா போறாதடா தங்கம், ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும். Simple rhizome seen in Croton spaciflorus, panicle seen in Resinus communis, catkin seen in Acalypha indica, Cyathium seen in Euphorbia species, solitary axillary cyme seen in Philanthus amarus. Eliorism, Croton spaciflorus தாவரத்தில் காணப்படும். Panicle, Resinus communis தாவரத்தில் காணப்படும். Catkin, Acalypha indica தாவரத்தில் காணப்படும். Cyathium, Euphorbia தாவரத்தில் காணப்படும். தனித்த இலைக்கோணத்தில் அமைந்த சைமோஸ் மஞ்சரியானது Philanthus amarus தாவரத்தில் காணப்படும். இதோட ரொம்ப முக்கியம், இந்த பாடத்துல கிளாடோட்னு ஒரு வார்த்தை கொடுத்திருப்போம். அது அடிக்கடி பரீட்சையில் கேட்கப்படுகின்ற ஒரு 3 மார்க் கொஸ்டின். டிஃபைன் கிளாடோட். கிளாடோட் என்ற சொல்லினை வரையறு. Modified green swollen stem perform the function of leaf photosynthesis is said to be cladode. Modified green swollen stem perform the function of leaf photosynthesis is said to be cladode. இலையின் தொழிலாகிய ஒளிச்சேர்க்கையினை தண்டானது செய்தால் அதை நாம் இலை தொழில் தண்டு அல்லது கிளாடோட் என அழைக்கிறோம். எக்ஸாம்பிள், யூஃபோர்பியா ஆன்டிகோரம் அண்ட் யூஃபோர்பியா திருக்கல்லி. எடுத்துக்காட்டு, யூஃபோர்பியா ஆன்டிகோரம் மற்றும் யூஃபோர்பியா திருக்கல்லி என்று அழைக்கப்படுகின்ற தாவரங்கள். டிஃபைன் போலியடெல்பஸ் ஸ்டேமன்ஸ். பலகற்றை மகரந்தத்தாள்கள் என்றால் என்ன? தமிழ்ல ஈஸி, இங்கிலீஷ்ல தான் கொஞ்சம் மாறும். Poly means many, adelphi means bundle. If the stamens are united in many bundles, then the condition is said to be polyadelphous, seen in the plant Resinus communis. தாவரங்கள், தாவரத்தில் உள்ள மலரில் உள்ள மகரந்தங்கள் பல கற்றைகளில் இணைந்திருந்தால் அதை நாம் பலகற்றை மகரந்தத்தாள் என அழைக்கிறோம்.
If the stamens are united in many bundles, then the condition is said to be polyadelphous. ஒரு மலரில் உள்ள மகரந்தங்கள் பல கற்றைகளில் இணைந்திருந்தால் அதை நாம் பலகற்றை மகரந்தத்தால் என அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு resinous communis. Define pistillode. Pistillode என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சொல்லினை வரையறு. Sterile carpel is otherwise known as pistillode, or carpel with rudimentary ovary is said to be pistillode. மலட்டு சூழிலையினை நாம் pistillode என அழைக்கிறோம். அல்லது வளமட்ட சூர்ப்பையினை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மலரினை நாம் pistillode என அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு resinous communis என்று அழைக்கப்படுகின்ற ஆமணக்கு. For example, என்ன ஒரு ஆண் மலர்னு வச்சுக்கோ. என்னோட தொப்பாளியில ஒரு ஓவரி மலட்டுத்தன்மையுடன் இருந்தால், சூர்ப்பையானது மலட்டுத்தன்மையுடன் காணப்பட்டால் அதற்கு தான் பிஸ்டிலோட்னு பேர். இதெல்லாம் இதில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த பார்ட்ல இருக்கிறது. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியம். மியூசேசியில ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் 5 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்ல கேட்கலாம், 10 மார்க்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு வருவோம். டிஃபரன்ஷியேட் மியூசா பாரடீசியாக்கா அண்ட் ராவனேலா மடகாஸ்காரியன்சிஸ். மியூசா பாரடீசியாக்கான வாழை மரம்னு பேர்றா. நீ பாட்டுக்கு வாழைப்பழம் விற்கிறவாள்கிட்ட போய் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஐ வாண்ட் ஒன் சைப் மியூசா பாரடீசியாக்கான்னு கேட்டேன்னு வச்சுக்கோயேன், வாழைப்பழத்தை அறுக்கிறதுக்கு ஷார்ப் அருவால் வச்சிருப்பான். நாக்கு இழுத்து வச்சு ஒரே அறுப்பு. நீ உடனே சொல்லாமலே ரேஞ்சில நாக்கு இல்லாமல் போயிடுவே, பேச முடியாது. அப்ப மியூசா என்பது வாழை மரத்தை குறிக்கும். ராவனேலா மடகாஸ்காரியன்சிஸ் என்பது டிராவலர்ஸ் பாம், பயணிகள் பனையை குறிக்கும். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? மியூசா பாரடீசியாக்கா is a gigantic herb. அதிக உயரம் வளரக்கூடிய ஒரு சிறு செடியாகும். ராவனேலா மடகாஸ்காரியன்சிஸ் is a tree. இது ஒரு மரமாகும். மியூசா பாரடீசியாக்கா is a monocarpic perennial. இது ஒரு monocarpic பலபருவ தாவரமாகும். ராவனேலா மடகாஸ்காரியன்சிஸ் is a polycarpic perennial. பல வருடங்கள் வளரக்கூடிய ஒரு polycarpic தாவரமாகும். இது monocarpic, இது polycarpic பலபருவ தாவரம். In Musa, the real stem is an underground rhizome. வாழை மரத்தில் உண்மையான தண்டானது தரைகீழ் தண்டாகும், மட்ட நில தண்டாகும். But in Ravenella, true aerial stem is present. உண்மையான தரை மேல் தண்டானது Ravenella madagascariensis இல் காணப்படும். In Musa, the leaves are spirally arranged. மியூசாவில் இலைகள் சுழல் முறையில் அமைந்திருக்கும். சுத்தி சுத்தி வந்தீக சுட்டீக தன்னேரத்தானே எப்படி அந்த டான்ஸுக்கு இருக்கிற மாதிரியோ இலைகள் சுழல் முறையில் அமைந்திருக்கும். In Ravenella, the leaves are arranged in 2 rows. Distichous leaves are present. இலைகள் 2 வரிசையில் அமைந்திருக்கும். Distichous இலைகள் காணப்படும். In Musa, the inflorescence is branched spadix. கிளைத்த ஸ்பாடிக்ஸ் மஞ்சரியானது மியூசாவில் காணப்படும். But in Ravenella, compound cyme inflorescence is present. கூட்டு சைம் மஞ்சரியானது காணப்படும். In Musa, the flowers are protected by spathe. மியூசாவில் உள்ள மலர்களை சூழ்ந்து மடல்கள் காணப்படும். In Ravenella, spathe are absent. மடல்கள் இங்கு காணப்படாது. In Musa, among the 6 stamens, 5 are fertile and 1 is represented by staminode. மியூசாவில் உள்ள 6 மகரந்த தாள்களில் 5 வளமானது, 1 மலட்டுத்தன்மை உடையது. But in Ravenella, all the 6 stamens are fertile. Ravenella தாவரத்தில் அனைத்து மகரந்த தாள்களும் வளமுடன் காணப்படும். In Musa, fleshy berry fruit is present. முழுமையான சதைப்பற்றுள்ள பெர்ரி வகை கனியானது காணப்படும். In Ravenella, capsule kind of fruit is present. வெடி கனியானது காணப்படும். மியூசா ரொம்ப முக்கியம். It's an edible plant. உணவாக பயன்படக்கூடிய தாவரமாகும். Ravenella is an ornamental plant. அலங்கார தாவரமாகும். டிஃபரன்ஷியேட் திருப்பி சொல்றேன், ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோ. 3 மார்க்ல வரலாம், 5 மார்க்ல வரலாம், 10 மார்க்ல வரலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம், தென் தமிழ் மீடியம். Gigantic herb. Ravenella is a tree. Musa is a monocarpic perennial. Ravenella is a polycarpic perennial. In Musa, the real stem is an underground rhizome. But in Ravenella, true aerial stem is present. Musa, the leaves are spirally arranged. But in Ravenella, the leaves are arranged in 2 rows. Distichous leaves are present. In Musa, branched spadix inflorescence is present. Ravenella, compound cyme inflorescence is seen. In Musa, the flowers present in the spadix inflorescence protected by brightly colored boat-shaped bag called spathe. Such structures are absent in Ravenella madagascariensis.
Then musa, among the 6 stamens, 5 are fertile and 1 is represented by staminode. But in Ravenna, all the 6 stamens are fertile in nature. In musa, fleshy berry fruit is present. Ravenna, capsule kind of fruit is seen. Musa is edible plant. Ravenna is an ornamental plant. அதிக உயரம் வளரும் சிறு செடி ராவனேலா ஒரு மரம், மியூசா ஒரு மோனோகார்பிக் பலவருவ தாவரம், ராவனேலா ஒரு பாலிகார்பிக் பலவருவ தாவரம். மியூசாவில் உண்மையான தண்டானது மட்டநில தண்டாகும். ராவனேலா உண்மையான தரை மேல் தண்டானது காணப்படும். மியூசாவில் இலைகள் சுழல் முறையில் அமைந்திருக்கும். ராவனேலாவில் இலைகள் இரு வரிசைகளில் அமைந்திருக்கும். கிளைத்த ஸ்பாடிக்ஸ் மஞ்சரியானது மியூசாவில் காணப்படும். கூட்டு சைன் மஞ்சரியானது ராவனேலாவில் காணப்படும். மியூசாவில் மஞ்சரியில் உள்ள மலர்களை சூழ்ந்து மடல்கள் காணப்படும். ராவனேலாவில் மடல்கள் காணப்படாது. மியூசாவில் உள்ள 6 மகரந்த தாள்களில் 5 வளமானது, 1 மலட்டு தன்மையுடையது. அதை நாம் ஸ்டாமினோடு என அழைக்கிறோம். ராவனேலாவில் உள்ள 6 மகரந்த தாள்களும் வளமானவை. மியூசாவில் சதைப்பற்றுள்ள பெரி வகை கனியானது காணப்படும். ராவனேலாவில் வெடிகனி அல்லது கேப்சூல் வகை கனியானது காணப்படும். மியூசா என்பது ஒரு உணவாக பயன்படக்கூடிய தாவரம். ராவனேலா என்பது ஒரு அலங்கார தாவரமாகும். இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन और 3 மார்க் क्वेश्चन और 10 மார்க் क्वेश्चन எதனாலும் வெச்சுக்கோ. அப்புறம் இதுல சில வார்த்தைகள் இருக்கு, அதுக்கு உனக்கு 3 மார்க் தெரியணும். What are monocarpic perennials and what are polycarpic perennials? monocarpic பலவருவ தாவரம் என்றால் என்ன? பாலிகார்பிக் பலவருவ தாவரம் என்றால் என்ன? Monocarpic perennials or the plants live for many years or many seasons, but they produce flowers and fruits only once in their lifetime, followed by sung. பல வருடங்கள் உயிர் வாழ்ந்து ஒரே ஒரு முறை பூ பூத்து ஒரே ஒரு முறை காய் காய்த்து சீப்பாவண்டா ஒரே ஒரு முறை செத்து போனால் அதற்கு மோனோகார்பிக் பலபருவ தாவரம் என்று பெயர். எக்ஸாம்பிள் மியூசா பாரடிசியாக்கா, எடுத்துக்காட்டு மியூசா. Polycarpic perennials or the plants live for many seasons and they produce flowers and fruits in every season. பல வருடங்கள் உயிர் வாழ்ந்து பல வருடங்கள் பூ பூத்து பல வருடங்கள் காய் காய்த்து உணர்ச்சி வசப்பட்டு பல வருடங்கள் செத்து போனாலும் எழுதிராதரா. ஒரு தடவை தான் சாவா, ஆனா நிறைய வருஷம் உதரோட இருப்பான். ஒரு தடவையும் பூ பூத்துட்டு இருப்பான், ஒரு தடவையும் காய் காய்ச்சிட்டு இருப்பான். மாமரத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த இது வாழை மரம், இதுக்கு மாமரம் புக்கு பிரகாரம் எடுத்துட்டு எல்லாம் ராவனேலா மடகாஸ்காரியன்சிஸ் உணர்ச்சி வசப்பட்டு ராவனேலா மண்டோதரியான்னு எழுதி விடாதரா. ஹியர் இட் இஸ் ராவனேலா மடகாஸ்காரியன்சிஸ். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் 2 வார்த்தைகள். What is pseudostem? பொய் தண்டு என்றால் என்ன? இது முக்கியம். What is a saft? சாஃப்ட் என்றால் என்ன? உன் புக்கு பிரகாரம் சாப்பிட்டு சாப்பிட்டாச்சா இல்லடா பசி வேகத்துல அறியாது, என்ன கவனிச்சுக்கோ. What is pseudostem? வாழை மரத்தை பார்த்து எல்லாம் உனக்கே தெரியும். மொக்கை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேன். வாழை மரத்தை ஏன் கல்யாணத்துல கட்டுறா? நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் சரி, வேற ஏதாவது பங்கன் நடந்தாலும் சரி, கோயில்ல ஏதாவது பங்கன் நடந்தாலும் சரி, எப்ப பாரு வாழை மரத்தை கட்டிட்டே இருப்பா. வாய் புரியலையா? முழிக்கிறான் பாரு அரவிந்த், இங்க கவனிடா. வாழை மரத்தை கட்டலைன்னா கீழே விழுந்துரும், அதனாலதான் கயத்தை போட்டு கட்டுறான். வாழை மரத்தை அப்படியே வச்சுட்டு போறப்போ அந்த டபக்குன்னு இடிச்சு விட்டான்னு வச்சுக்கோயேன். சோ வாழை மரத்தை கட்டுவதற்கு காரணம், கட்டவில்லை என்றால் வாழை மரம் கீழே விழுந்து விடும். ஒரு வாய்க்காலுக்கு போற, ஏரிக்கு போற பாடத்தோட இதை கொஞ்சம் கேட்டுக்கோ, ஏன்னா இதான் முக்கியம். குளத்துக்கு போற, அதுல கல்ல தூக்கி போட்டோம்னா கல்லு டபக்குன்னு முழுங்கி போயிடும். ஏன் வாய்க்கால முழுகி போறது, குளத்துல முழுகி போறது, ஏரியில முழுகி போறது தெரியறதா? அரவிந்த் பிஜிலானே கெவனி, கல்லுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, அதனாலதான் கல்ல தூக்கி போட்டா என்ன ஆயிடுறது? தண்ணியில முழுகி போயிடுறது. இதெல்லாம் எழுதிப்படாதீங்களோட பரீட்சையில உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேயா? 1 + 2 = 3. இது மேக்ஸ். சில நேரங்களில் 1 + 2 = 4. எப்படி? தப்பா கூட்டினா 1 + 2 = 3. ரியல் மேக்ஸ். 1 + 2 = 4. எப்ப? தப்பா கூட்டினா. சரி, பாடத்துக்கு வரும். இது போனா நீ அடிச்சு விட்டுருவேன், இருந்தாலும் இங்க வந்துடும். சூடோஸ்டெம் பொய் தண்டு. வாழை மரம் எடுத்துட்டு எல்லாம் பூமிக்கு கீழே தான் தண்டு இருப்பான், மறந்துடாதீங்க. கிழங்குன்னு கிராமத்துல சொல்லுவா, இங்கிலீஷ்ல இத ரைசோம்னு சொல்லுவான். ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பூமிக்கு மேல இப்படி பச்சை கலரா டுபுக்குன்னு நீட்டிட்டு இருக்கும். இதுக்குதான் சூடோஸ்டெம்னு பேர். பொய் தண்டு என்றால் என்ன? In musa, the real stem is an underground rhizome. The apparent aerial stem of musa formed by the union of leaf sheath is called pseudostem. மியூசாவில் உண்மையான தண்டானது தரைகீழ் தண்டு அல்லது மட்ட நிலத்தண்டாகும். பூமியின் மேற்புறத்தே காணப்படுகின்ற இலை உரைகள் இணைவதன் மூலமாக தோன்றக்கூடிய ஒரு தண்டினை தாம் நாம் பொய் தண்டு என அழைக்கிறோம். In musa,
The real stem is an underground rhizome. The apparent aerial stem of musa formed by the uni-nymph leaf sheet called the pseudostem. Musaவில் தலையின் மேற்புறத்தே காணப்படும் இலை உறைகள் இணைவதன் மூலமாக தோன்றக்கூடிய ஒரு தண்டினை தாம் நாம் பொய்த்தண்டு என அழைக்கிறோம். அப்புறம் நம்ம வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு வாழை மரத்தை கட்டின உடனே அடுத்த நாள் இந்த வாழை மரத்தை எடுத்து டர்ன்னு கிழிச்சு உள்ளே இருந்து ஒரு வெள்ளை கலரா ஒரு தண்டு எடுப்பான். இதுக்கு பேரு தான் சாஃப்ட்னு பேரு. What is shaft? The central axis of the pseudostem is said to be the shaft and it terminally produces the inflorescence. பொய்த்தண்டின் மைய அச்சிற்கு சாஃப்ட் என்ற பெயர். இதன் நுனியில் தான் மஞ்சரியானது தோன்றும். அப்ப நடுவுல இருக்க வெள்ளை கலர் வாழைத்தண்டு இருக்கு பத்தியோன்னோ அதுக்கு தான் என்ன பேரு? சாஃப்ட்னு பேரு. உன் புக் பிரகாரம் இது முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்பேத் அல்லது மடல் என்றால் என்ன? நிறைய பேர் இதை தாண்டா தங்கம் வாழைப்பூன்னு சொல்லுவேல்ரா. இவ்வளவு பெருசு இருக்கிறது வாழைப்பூ. ஆனா அந்த வாழைப்பூவை தனியா எடுத்து பார்த்தேன்னா இது மாதிரி ஒரு மடல் வரும். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டம் வாழைப்பூ ஆயிரது. ஆசானுக்கு அதுல அனுபவம் ஜாஸ்தி. இது மாதிரி குட்டி குட்டியா நிறைய பூ இருப்பான். இதுதான் உண்மையில பூ. இது மாதிரி நிறைய சேர்ந்தாதான் இது ஃபார்ம் ஆகும். அதனாலதான் இதுக்கு பேரு இன்ஃப்ளோரசன்ஸ் மஞ்சரின் பேர். வாட் ஆர் ஸ்பேத்? சத்யமூர்த்தி மூஞ்சியோட பேத்துன்னு எழுதிவிடாதடா. வாட் ஆர் ஸ்பேத்? மடல் என்றால் என்ன? In musa, the flowers present in the spadix inflorescence protected by brightly colored boat-shaped bracts called the spathe or cymbiform bracts. Musaவின் spadix மஞ்சரியில் உள்ள மலர்களை சூழ்ந்து காணப்படும் பூவடி செதில்களினாலான பாதுகாப்பு உரையினை நாம் மடல் என அழைக்கிறோம். In musa, the flowers present in the spadix inflorescence protected by brightly colored boat-shaped bract called the spathe or cymbiform bracts. Musaவின் ஸ்பாடிக்ஸ் மஞ்சரியில் உள்ள மலர்களை சூழ்ந்து காணப்படும் பூவடி செதில்களினாலான பாதுகாப்பு உரையினை நாம் மடல் என அழைக்கிறோம். It is a very 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 important 3 mark question என்பதை மறந்து விடாதே. ஓகேயா? சோ ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். 2 10 மார்க் क्वेश्चन உனக்கு அடுத்து எழுத போறேன். One is hibiscus rosa-sinensis, another is musa paradisiaca. Short break. குழந்தைகளா கவனிடா குட்டி. இப்ப நம்ம பார்க்க போறது describe hibiscus rosa-sinensis with technical terms. கலை சொற்களை கொண்டு musa paradisiaca தாவரத்தை வரையறு, விளக்குக. அதுல வரப்ப சில டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே பொறுமையா டிஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன். நல்லா கவனிச்சுக்கோ. இதே மெத்தட்ல இது டைகாட் இருவித்தலை தாவரத்துக்கு உதாரணம். தென் மோனோகாட் ஒருவித்தலை தாவரத்துக்கு மியூசா பாரடிசியாக்காவும் விளக்குறேன். நல்லா கவனிச்சுக்கோ. ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சுட்டே எல்லாத்தையும் எழுதிடலாம். Hibiscus rosa-sinensis, first you should write the habit. Habitனா உனக்கு தெரியும் வளர் இயல்பு. மியூசா பாரடிசியாக்கா மாதிரி hibiscus rosa-sinensis is an example for shrub. ஹெர்ப்னு கேள்விப்பட்டிருப்பேன், சிறு செடி. மியூசா என்பது ஒரு புதர் செடியாகும். சோ அப்ப வளர் இயல்புல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மியூசா பாரடிசியாக்கா is a woody shrub. கட்டை தன்மையுடைய ஒரு புதர் செடியாகும் ஃபர்ஸ்ட். அப்புறம் அவளோட ரூட் எடுத்துட்டு எல்லாம் வேர் தொகுதியினை எடுத்துக்கொண்டோம் என்றால் டாப் ரூட் சிஸ்டம் இஸ் பிரசன்ட். ஆணிவேர் தொகுப்பானது காணப்படும். ஏன் இப்படி சொல்லிட்டு வரேன்னா உனக்கு எந்த ஒரு பிளான்ட் பர்டிகுலரா கேட்டாலும் யூ ஷுட் ரைட் வெஜிடேட்டிவ் as well as reproductive character. உடலப்புற பண்புகளையும் தாங்கள் எழுத வேண்டும், இனப்பெருக்க பண்புகளையும் எழுத வேண்டும். யூ ஷுட் ரைட் the veg character as well as the floral characters. வெஜிடேட்டிவ் கேரக்டரையும் எழுதணும், ஃப்ளோரல் கேரக்டரையும் எழுதணும். ரெண்டுக்கும் மார்க் தருவா. அதனாலதான் இப்படி சொன்னேன். ஹேபிட் woody shrub, கட்டை தன்மையுடைய ஒரு shrub ஆகும். இட்ஸ் a polycarpic perennial, பல வருடங்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு தாவரமாகும். ரூட் எடுத்துட்டு எல்லாம் டேப் ரூட் சிஸ்டம் இஸ் பிரசன்ட். ஆணிவேர் தொகுப்பானது காணப்படும். நெக்ஸ்ட் ஸ்டெம் எடுத்துட்டு எல்லாம் ஏரியல் ஸ்டெம் இருப்பா, எரக்ட் ஸ்டெம் இருப்பா, உட்டி ஸ்டெம் இருப்பா. தண்டினை எடுத்துக்கொண்டோம் என்னால் பூமியின் மேற்புறத்தை காணப்படும் கட்டை தன்மையுடைய தண்டானது காணப்படும். ஏரியல், எரக்ட், woody stem is present. What is the speciality of this family? What is the speciality of hibiscus rosa-sinensis? செம்பருத்தியின் சிறப்பு என்ன? மால்வேசியின் சிறப்பு என்ன? இந்த செடி எடுத்துட்டு எல்லாம் இவாளோட ஸ்டெம் எடுத்துட்டாலும் சரி, லீஃப் எடுத்துட்டாலும் சரி, ஸ்டெம் as well as leaf possesses mucilage and still it has
இந்த குடும்பத்தின் சிறப்பு, செம்பருத்தியின் சிறப்பு, இதனுடைய தண்டு, இலைகள், மலர்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சளி போன்ற ஒரு படலமானது காணப்படும். அதை மியூசிலேஜ் என்று அழைப்பார்கள். செம்பருத்தி பூவை நசுக்கி பார்த்தா, செம்பருத்தி இலைய நசுக்கி பார்த்தா எல்லாம் பிச்சுக்குன்னு ஒண்ணு இருக்கும். அந்த பிச்சுக்கு தான் மியூசிலேஜ்னு பேரு. ஸ்டிலேட் ஹேர்ஸ் அப்படின்னா ஸ்டார் ஷேப்ட் ஹேர்ஸ் இஸ் அதர்வைஸ் known as ஸ்டிலேட் ஹேர்ஸ். இதனுடைய தண்டு இலையின் மேற்புறத்தே நட்சத்திர வடிவ தூவிகள் காணப்படும். இந்த ஸ்டிலேட்ங்கிற வார்த்தை போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். பேரன்கைமா படிக்கிறப்ப ஸ்டார் ஷேப்ட் பேரன்கைமா இஸ் அதர்வைஸ் known as ஸ்டிலேட் பேரன்கைமான்னு சொல்லி கொடுத்தேன். நட்சத்திர வடிவ பேரன்கைமாவினை நாம் ஸ்டிலேட் பேரன்கைமா என அழைக்கிறோம். அது ஸ்டிலேட் பேரன்கைமா. இது ஸ்டிலேட் ஹேஸ் நட்சத்திர வடிவ தூவிகள் காணப்படும். நீ ஒன்னே சூப்பர் ஸ்டாரா, சுப்ரீம் ஸ்டாரா, லேடி மெகா ஸ்டாரா, லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்புவா அதெல்லாம் கேட்க கூடாதுடா தங்கம். இது வெறும் ஸ்டார் ஷேப்ட் ஹேர் is said to be the ஸ்டிலேட் ஹேர். அதுக்கப்புறம் இலைக்கு வரணும். மலைனா ஒரே மலை, அண்ணா மலை, இலைனா ஒரே இலை, மாரியாத்தா இலை, வலைனா ஒரே வலை, கொசு வலை அப்படிலாம் சொல்லிவிடாதரா. அந்த ஆங்கிள் நீ பேசக்கூடாது. இதான் லீஃப். இலைய எடுத்து எல்லாம் பீட்டியோலேட் இலை காம்பானது காணப்படும். ஸ்டிபுலேட் இலையடி செதில்கள் காணப்படும். இங்க எடுத்து எல்லாம் வீனேஷன் பார்த்து ஒண்ணுன்னா சொல்லுறேன். பீட்டியோலேட் இலை காம்பானது காணப்படும். ஸ்டிபுலேட் இலையடி செதில்கள் காணப்படும். பின்னேட்லி parallel venation is present. வலை பின்னல் நரம்பமைவானது காணப்படும். நம்ம புக்ல கொடுக்கிறப்ப மல்டி காஸ்டேட் ரெட்டிகுலேட் venation is present ஒரு வார்த்தை கொடுத்திருப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க, வார்த்தையை சொல்ல போறேன். Veins and veinlets are arranged like a network. We are calling it as reticulate venation. இலை நரம்புகளும் சிறு நரம்புகளும் வலை போன்று அமைந்திருந்தால் அதற்கு வலை பின்னல் நரம்பமைவு என்று பெயர். இங்க கொடுக்கிறப்ப என்ன கொடுத்திருக்கா? மல்டி காஸ்டேட் ரெட்டிகுலேட் venation அப்படின்னு கொடுத்திருக்கான். அப்படின்னா நரம்புகளும் இலை நரம்புகளும் அனைத்து பாகங்களிலும் அனைத்து பக்கங்களிலும் சிதறி காணப்பட்டால், விரவி காணப்பட்டால் அதற்கு மல்டி காஸ்டேட் பேர். Veins and veinlets are spreads in all directions. We are calling it as multi caustate reticulate venation. So வலைபின்னல் நரம்பமைவு, வலையிலேருந்து குட்டி குட்டியா வெயின் வந்திருப்பா, வெயின்லெட் வந்திருப்பா, இலை நரம்பு வந்திருப்பா, சிறு நரம்பு வந்திருப்பா. அவ எல்லா டைரக்ஷன்லயும் ஸ்ப்ரெட் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. We are calling it as multi caustate reticulate venation. ரொம்ப முக்கியம். இதோட முனைப்பகுதிகளை எடுத்துக்கொண்டால் மார்ஜின் செரேட் இருக்கும், ஆர் டூத்டு இருக்கும். பற்களை போன்ற விளிம்புகளை உடைய இலையனை பெற்றிருக்கும். இது முக்கியம். இதெல்லாம் இந்த லீஃபை பொறுத்தவரையும். இப்ப சொன்னது எல்லாம் வெஜிடேட்டிவ் கேரக்டர், உடலப்புற பண்புகள். Now we come to the floral characters or the reproductive characters. மலர் பண்புகளுக்கு வரப்போறோம். First is inflorescence. மஞ்சரி. நீ உடனே கேப்ப சத்யமூர்த்தி, அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, சின்ன பைங்கிலி பைங்கிலி பைங்கிலி, அது அஞ்சலிடா, இது மஞ்சரி. இங்க மஞ்சரியே கிடையாது. உனக்கே தெரியும், மால்வேசி குடும்பத்துல தனி பூ தான் இருக்கும். Solitary flower is also referred to as solitary cyme. ஒரு மணலானது ஒரு மலரானது தனியாக காணப்பட்டால் அதை மஞ்சரியாக ஏற்றுக்கொண்டு அறிவியல் அறிஞர்கள் அதற்கு ஒற்றை மலர் சைம்னு ஒரு பேர் கொடுத்திருக்கான். Solitary flower is also referred to as solitary cyme. ஒரு மலரானது தனியாக காணப்பட்டால் அந்த தனி மலரினை அறிவியல் அறிஞர்கள் ஒற்றை மலர் சைம் என்று அழைப்பர். அப்ப தனியா பூருப்பா. Solitary axillary cyme. Solitary axillary cymeனா இலை கோணத்தில் அமைந்த தனிமலர். இப்ப லீஃப் ஆங்கிள் தெரியும் நினைக்கிறேன், ஒன்னா விளக்கணும்னு நினைக்கிறேன்டா தங்கம். இது பீட்டியோல்ரா, இலை காம்புடா. இது இன்டர் நோட்ரா, கணுவிடை பகுதிடா. இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும்டா. அந்த ஆங்கிளுக்கு பேர் ஆக்சல்னு பேர், இலை கோணம்னு பேர். The angle formed between the petiole and the internode above is said to be axle. இலை காம்பிற்கும் மேலே உள்ள கணுவிடை பகுதிக்கும் இடையே ஒரு கோணமானது உருவாகி இருக்கும். இந்த கோணத்திற்கு இலை கோணம் என்ற பெயர். The flower present in the angle, this axle is said to be axillary cyme. இலை கோணத்தில் ஒரு மலரானது அமைந்திருந்தால் அதற்கு இலை கோணத்தில் அமைந்த மலர், solitary axillary cyme, இலை கோணத்தில் அமைந்த ஒற்றை மலர் சைம். Next we come to the flower. மலரிற்கு வர வேண்டும். ஒன்னு ஒன்னா விளக்க போறேன். இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு இந்த ஃபார்முலாவை கவனிச்சுக்கோ, உனக்கு தெரியும். Br bracteate, Bll bracteolate, actinomorphic, ஆரச்சமச்சீருடைய மலர் ஒழுங்கான மலர், bisexual flower, complete flower, இருபால் மலர் முழுமையான மலர், K5 bracket, C5 bracket,
புள்ளிவட்டம் அல்லிவட்டம் காணப்படும் டைக்ளோமைடியஸ் ஃபிளவர். 5 5 இருப்பா பென்டாமெரஸ் ஃபிளவர், ஐந்தங்க மலர். A infinity bracket, G5 bracket, G க்கு கீழ கோடு ஹைப்போகைனஸ் ஃபிளவர். ஒவ்வொன்னா விளக்க போறேன் கேவினி. BR bracteate, பூவடி செதில் உடைய மலர். BRL bracteolate, பூக்காம்பு செதில் உடைய மலர். Actinomorphic flower, regular flower, ஆரச்சமச்சீருடைய மலர், ஒழுங்கான மலர். Bisexual flower, complete flower, இருவால் மலர், முழுமையான மலர். கேயும் சியும் இருந்தால் 2 உரைகள் காணப்படும் டைக்ளோமைடியஸ் ஃபிளவர், ஈருறை உடைய மலர். இங்க G போட்டிருக்கேன், G க்கு கீழே கோடு கிழிச்சிருக்கோம். ஹைப்போகைனஸ் ஃபிளவர், சூலக மேல் மலர். சில பேருக்கு இதுக்கு அர்த்தமே தெரியல, அதனால ஞாபகம் வச்சுக்கோ. 11th சரியா படிச்சிருந்தேன், இது ஞாபகம் இருக்கும். இந்த போர்டை பார்த்துக்கோ, இதை விளக்க போறேன். ஹைப்போகைனஸ் அப்படின்னா இப்பதான் சொல்லி கொடுத்தேன், இதான் கைனோசியம், சூலக வட்டம்னு ஞாபகம் வச்சுக்கோ. இது கீழே ஆண்ட்ரோசியம், மகரந்தத்தால் வட்டம் இருப்பா. இது கீழே புள்ளி அல்லி இருப்பா. இது கீழே புள்ளி இருப்பா. கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோசியம், கைனோசியம். ஓவரி இஸ் above and other floral parts present below the ovary, then the ovary is said to be superior. A flower with superior ovary is said to be hypogynous flower. சூர்ப்பையானது மேலாகவும் ஏனைய மலரலைகள் சூர்ப்பையின் கீழாகவும் காணப்பட்டால் அந்த சூர்ப்பைக்கு மேல்மட்ட சூர்ப்பை என்று பெயர். மேல்மட்ட சூர்ப்பையினை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மலரிற்கு சூலக மேல் மலர் என்று பெயர். அதான் இங்க ஜிக்கு கீழே கொடுக்கிச்சிருக்கேன். Ovary is above and other floral parts present below the ovary, then the ovary is said to be superior. A flower with superior ovary is known as the hypogynous flower. சூர்ப்பையானது மேலாகவும் ஏழைய மலரலைகள் சூர்ப்பையின் கீழாகவும் காணப்பட்டால் அதற்கு மேல்மட்ட சூர்ப்பை என்று பெயர். மேல்மட்ட சூர்ப்பையினை பெற்றிருக்கக்கூடிய மலரிற்கு சூலக மேல் மலர் என்று பெயர். அதான் இதுக்கு அர்த்தம். BR பூவடி செதிலுடைய மலர். BRL பூக்காம்பு செதிலுடைய மலர். இதுவே நிறைய குழந்தைகளுக்கு டவுட். பிராக்னா என்னன்னு தெரியல, பிராக்டியோலா என்னன்னு தெரியல. 11th படிச்சிருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. எதுவுமே கான்செப்ட புரிஞ்சுட்டு படி. இது ஒரு செடி வச்சுக்கோ, இது தண்டு வச்சுக்கோ, இது இலை வச்சுக்கோ, இங்க பூ இருக்குன்னு வச்சுக்கோ, இங்க இலையடி செதில் இருக்குன்னு வச்சுக்கோ. Define bract. Bract is nothing but a leaf at whose axil the flower develops. எந்த இலையின் இலை கோணத்தில் மலரானது உருவாகிறதோ அந்த இலையினை தாம் நாம் பூவடி செதில் என அழைக்கிறோம். Bract is nothing but a leaf at whose axil the flower develops. எந்த இலையின் இலை கோணத்தில் மலரானது உருவாகிறதோ அந்த இலையினை நாம் பூவடி செதில் என அழைக்கிறோம். What is bracteoles? பூக்காம்பு செதில்கள் என்றால் என்ன? In between the bract and the flower, bract-like structures are seen called the bracteoles. பூவடி செதிலுக்கும் மலரிற்கும் இடையே பூவடி செதிலை ஒத்த புறவலரிகள் காணப்படும். அதைத்தான் நாம் பூக்காம்பு செதில்கள் என அழைக்கிறோம். தங்கம் இங்க பாடுறா, தங்கம் இங்க ஆங்கிள் வருதுரா தங்கம். Define bract. Bract is nothing but a leaf at whose axil the flower develops. எந்த இலையின் இலை கோணத்தில் மலரானது உருவாகிறதோ அந்த இலைக்கு பூவடி செதில் என்று பெயர். What are bracteoles? பூக்காம்பு செதில்கள் என்றால் என்ன? In between the bract and the flower, bract-like structures are seen called the bracteoles. பூவடி செதிலிற்கும் மலரிற்கும் இடையே பூவடி செதிலை ஒத்த புற வளரிகள் காணப்படும். இதற்குத்தான் பூக்காம்பு செதில்கள் என்று பெயர். தம்பு, இது வெறும் இலை தம்பு, இது இலையடி செதிலம்பு. பூ இருந்துச்சுன்னா இலைய பூவடி செதில்னு சொல்லுவா, இலையடி செதில பூக்காம்பு செதில்னு சொல்லுவா. It is nothing but a leaf. It is nothing but stipule. இங்க flower இருந்தால் the leaf is said to be the bract. The stipules are known as the bracteoles. So leaf bract is a modified leaf. Bracteoles are the modified stipules. ஞாபகம். அப்புறம் என்ன ஒரு ரவுண்ட் போட்டு பிளஸ் போட்டிருக்கீங்களே, இது என்ன ஆஸ்பத்திரி டாக்டரா அப்படின்னு கேட்க கூடாது. இது மாதிரி பிளஸ் போட்டால் ஆக்டினோமார்பிக் ஃபிளவர் அர்த்தம். ஆரச்சவைச்சீருடைய மலர் என்று பெயர். If you can divide the flower into 2 equal halves at any plane, then it is known as actinomorphic flower which exhibit by radial symmetry. ஒரு மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் 2 சமமாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு ஆரச்சமைச்சீருடைய மலர் என்று பெயர், ஒழுங்கான மலர் என்று பெயர். If you can divide the flower into 2 equal halves at any plane, then it is known as actinomorphic flower which exhibit radial symmetry. ஒரு மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் 2 சம பாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் ஆரச்சமைச்சீருடைய மலர் என்று பெயர், ஒழுங்கான மலர் என்று பெயர். இது மாதிரி போட்டால் ஆண் உறுப்புக்கும் பெண் உறுப்புக்கும் மகரந்தத்தால் வட்டமும் இருக்கும், சூலக வட்டமும் இருக்கும். இங்க இந்த படத்தை பாருங்க, மகரந்தத்தால் வட்டமும் இருக்கும், சூலக வட்டமும் இருக்கும். ரெண்டும் இருந்தால் அதுக்கு பைசெக்சுவல் ஃபிளவர்னு பேர்.
K nu போட்டா புள்ளிவட்டம் காணப்படும். Calyx is present. C nu போட்டா அல்லிவட்டம் காணப்படும். ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. Next we come to the epicalyx. படத்தை பார்த்துக்கோங்க, ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரேன். இப்ப நம்ம வர போறது epicalyx, புறப்புள்ளிவட்டம் என்றால் என்ன? In hibiscus rosa sinensis, outer to calyx, a whirl of black tules are seen called the epicalyx. செம்பருத்தி பூவிலே புள்ளிவட்டத்தின் வெளிப்புறத்தே ஓரடுக்கு பூக்காம்பு செதில்கள் காணப்படும். இதைத்தான் நாம் புறப்புள்ளிவட்டம் என அழைக்கிறோம். செம்பருத்தி பூவே தன்னரனத்தானே அம்பலத்தில் ஆடுதிங்கே டுடுடுடு அப்படின்னு அந்த காலத்துல ஒரு சினிமா பாட்டு வந்தது, மறந்து போயிடுது. படத்து பேரே செம்பருத்தி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த செம்பருத்தி பூல புள்ளிவட்டத்துக்கு வெளியில ஓரடுக்கு பூக்காம்பு செதில்கள் காணப்படும். இதைத்தான் நாம் புறப்புள்ளி வட்டம் என அழைக்கிறோம். இன் ஹைபிஸ்கஸ் இட் இஸ் 5 to 18 நம்பர். செம்பருத்தியிலே 5 to 8 பூக்காம்பு செதில்கள் காணப்படும், புறப்புள்ளி வட்டம் காணப்படும். Next we come to the calyx, புள்ளிவட்டம். In hibiscus rosa sinensis, the calyx consists of 5 sepals, gamosepalous, valvate estivation. புள்ளிவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 5 புள்ளி இதழ்களால் ஆனது, இணைந்தது, தொடு இதழ் அமைவு. In hibiscus, the calyx consists of 5 sepals, 5 புள்ளி இதழ்களால் ஆனது, gamosepalous, இணைந்தது, valvate estivation, தொடு இதழ் அமைவானது காணப்படும். அப்படின்னா என்ன சார்? இந்த இடத்துல பார்த்துக்கோ. Sepal or the petal meeting by edges without overlapping is said to be valvate estivation. அல்லி இதழ்களோ அல்லது புள்ளி இதழ்களோ ஒன்றை ஒன்று தழுவாமல் தொட்டு கொண்டிருந்தால் அதை நாம் valvate, தொடு இதழ் அமைவு என அழைக்கிறோம். Sepal or the petal meeting by edges without overlapping is said to be valvate estivation. இங்கு தொடு இதழ் அமைவானது காணப்படும். அடுத்தது வாங்கோ, corolla, அல்லிவட்டம். In hibiscus, corolla பக்கத்துல இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, C5. Corolla consists of 5 petals, polypetalous, twisted or contorted estivation. அல்லிவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 5 அல்லி இதழ்களால் ஆனது, பிராக்கெட் இல்லை என்பதால் பிரிந்தது, திருகு இதழ் அமைவு காணப்படும். Twisted estivation. இங்க படம் போடுறேன், குட்டியா கவனிச்சுக்கோ. What is twisted estivation? திருகு இதழ் அமைவு என்றால் என்ன? See here. இங்க பாருடா தங்கம், twisted or contorted estivation அப்படின்னா one margin of the petal is internal, external, internal, external, internal, external, internal, external, internal, external. ஒரு முனை உள்ளேயும் ஒரு முனை வெளியேயும், உள்ளேயும் வெளியேயும், உள்ளேயும் வெளியேயும் காணப்பட்டால் இதற்கு twisted, திருகு இதழ் அமைவு என்று பெயர். Next வந்துட்டு we come to the androecium, மகரந்த தாழ்வட்டம். ஹைபிஸ்கஸ்ல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது A infinity bracket. In hibiscus rosa sinensis, the androecium composed of numerous stamens. மகரந்த தாழ்வட்டம் எண்ணற்ற மகரந்த தாள்களினால் ஆனது. இங்க பார்த்த எல்லாம் monodelphous. If the stamens are united in a single bundle, then the condition is said to be monodelphous. மால்வேசி குடும்பத்தில் மகரந்த தாள்கள் அனைத்தும் ஒரு கற்றையில் இணைந்து காணப்படும், ஒன்றாக இணைந்து காணப்படும். அதற்கு ஒரு கற்றை மகரந்த தாள் பேரு monodelphous stamens பேரு. The filaments of the stamens unite to form a tubular structure called staminal tube. மால்வேசி குடும்பத்தில் இந்த மகரந்த கம்பியானது இணைவதன் மூலமாக ஒரு குழாய் போன்ற அமைப்பு தோன்றும். இதற்கு மகரந்த தாள் குழல் என்று பெயர். மோனோதீகஸ் ஆந்தர், ஓரறை உடைய மகரந்தங்கள் காணப்படும். Transverse dehiscence, குறுக்காக வெடிக்கும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. androecium, numerous stamens, எண்ணற்ற மகரந்த தாள்களினால் ஆனது, bracket போட்டால் monodelphous, ஒரு கற்றையில் இணைந்தது. Filaments of the stamens unite to form a staminal tube. மகரந்த கம்பியானது இணைவதன் காரணமாக ஒரு குழல் போன்ற அமைப்பு தோன்றும். அதற்கு மகரந்தத்தால் குழல், staminal tube என்று பெயர். The staminal tube is red in color. இது சிவப்பு நிறத்தில் காணப்படும். Anther is yellow in color. மகரந்தமானது மஞ்சள் நிறத்தில் காணப்படும். Monothecous anther, ஓரறை உடைய மகரந்தமானது காணப்படும். Transverse dehiscence, குறுக்காக வெடிக்கும். Next we come to the gynoecium, சூலகவட்டம். இந்த இடத்துல பார்த்துக்கோ. Even the green color part, this is called the gynoecium, the ovary. This green is said to be the style. This is stigma, சூர்பை, சூல் தண்டு, சூல் முடி. இது மூணையும் தான் நாம் சூலகவட்டம் என்று அழைப்போம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த ஃபார்முலா G5 bracket G க்கு கீழே கோட. Gynoecium composed of 5 carpels, syncorpus, 5 locules,
superior ovary with axile placentation, pentacarpellary, syncorpus, pentalacular, superior ovary with axile placentation, pentacarpellary, syncorpus, pentalacular, superior ovary with axile placentation. 5 சூலிலை இணைந்தது 5 சூலகரை காணப்படும். மேல்மட்ட சூர்ப்பை அச்சு சூல் ஒட்டுமுறையானது காணப்படும். சோ நீ எழுதுறப்ப 5 சூலிலை இணைந்தது 5 சூலகரை மேல்மட்ட சூர்ப்பை அச்சு சூல் ஒட்டுமுறை, சிம்பிள் ஸ்டைல், தனித்த சூல் தண்டு காணப்படும். ஸ்டிக்மா பென்டாஃபிட், ஸ்டிக்மாவானது சூல் முடியானது 5ஆக கிளைத்திருக்கும். ஃப்ரூட் மோஸ்ட்லி அபார்டிவ், கனி என்பது இங்கு உருவாகாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதினேன்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். இதே மாதிரி நமக்கு பிடித்த வாழைப்பழம், மாம்பழம் எப்படி பிடிக்குமோ வாழைப்பழமும் நமக்கு பிடிக்கும். கேரளாவில் வாழைப்பழத்தை பஜ்ஜி செய்து சாப்பிடுவார்கள். நேந்திரம் வாழைப்பழத்தை அதை சீவிட்டு அப்படியே பஜ்ஜி மாதிரி போட்டு சாப்பிடுவா. ஏதோ பழம் பொழின்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு குழந்தை சொல்லுவா, லவன்யான்னு சொல்லிட்டு அதை பத்தி பார்க்க போறோம். Describe Musa paradisiaca with technical terms. வாழை தாவரத்தை, மியூசா பாரடிசியாக்கா தாவரத்தை கலை சொற்களை கொண்டு விவரிக்க. நான் வாழை மரத்தை பாருங்க, ஒன்னு சொல்லிட்டு வரப்பற ஒவ்வொரு ஸ்டெப்பா மெமரி பண்ணிடும், படிச்சதை ரீகலெக்ட் பண்ணிக்கும். இப்ப மியூசா பாரடிசியாக்கா ஃபர்ஸ்ட் வரப்ப ஹேபிட், வளர் இயல்பு. மியூசா பாரடிசியாக்கா இஸ் a gigantic herb, அதிக உயரம் வளரக்கூடிய ஒரு செடியாக வாழை மரமானது கருதப்படும். மியூசா பாரடிசியாக்கா இஸ் a gigantic herb, அதிக உயரம் வளரக்கூடிய ஒரு சிறு செடி. நெக்ஸ்ட் இஸ் த ரூட், வேர் தொகுப்பு. adventitious root system or the fibrous root system is present. வேற்றிட வேர் தொகுப்பு அல்லது சல்லி வேர் தொகுப்பானது காணப்படும். Next we come to the stem, தண்டிற்கு வர வேண்டும். In Musa, the real stem is an underground rhizome. The apparent aerial stem of Musa formed by the union of leaf sheath called the pseudostem. மியூசாவில் உண்மையான தண்டானது தரைகீழ் தண்டாகும் அல்லது மட்ட நில தண்டாகும் அல்லது ரைசோம் ஆகும். பூமியின் மேற்புறத்தை காணப்படுகின்ற இலை உரைகள் இணைவதன் மூலமாக தோன்றக்கூடிய ஒரு தண்டினை தாம் நாம் பொய்த்தண்டு என அழைக்கிறோம். The central axis of the pseudostem is said to be the shaft. இந்த பொய்த்தண்டின் மைய அச்சிற்கு shaft என்று பெயர். ஆக்சுவலி அதுக்கு ஸ்கேப்னு பேரு, புக்ல shaftனு கொடுத்திருக்காத படிச்சுக்கோங்க. The shaft terminally produces the inflorescence. இந்த பொய்த்தண்டின் மைய அச்சில் காணப்படுகின்ற இந்த ஸ்கேப் அல்லது புக்கு பிரகார shaftன் நுனியில் தான் மஞ்சரியானது தோன்றும். அப்ப தண்டு முடிஞ்சு போயிடுது. Now we come to the leaf, இலைக்கு வர வேண்டும். இப்ப சொல்றது எல்லாமே வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், உடலப்புற பண்புகள் இங்கு கூறப்படுகின்றன. அப்ப அடுத்தது இலை எடுத்துட்டோம்னா சிம்பிள் லீஃப், தனி இலையானது காணப்படும். லாங் பீட்டியோல், நீண்ட இலை காம்பானது காணப்படும். The leaf base is modified into leaf sheath. இலையடி பகுதியானது இலை உரையாக மாறி இருக்கும். The leaf sheath unite to form the pseudostem. இலை உரைகள் இணைவதன் காரணமாக இந்த பொய்த்தண்டானது தோன்றும். Pinnately parallel venation is seen. சிறகு வலைப்பின்னல் மறந்துடாதீங்க, சிறகு இணைப்போக்கு நரம்பமைவானது காணப்படும். Pinnately parallel venation is present. இதெல்லாம் இலையில தெரிஞ்சுக்கணும். The shape is obtuse. நீள்வட்ட வடிவில் இலையானது காணப்படும். So petiolate, இலை காம்பானது காணப்படும். Exstipulate, இலையடி செதிர்கள் இங்கு காணப்படாது. A long petiole, நீண்ட இலை காம்பானது காணப்படும். The leaf base is modified into leaf sheath. இலையடி பகுதியானது இலை உரையாக மாறி இருக்கும். The leaf sheath unite to form the pseudostem. இலைவரைகள் இணைவதன் காரணமாக பொய்த்தண்டானது தோன்றும். அப்புறம் நீ ஞாபகம் வேண்டியது ரொம்ப முக்கியம். The shape of leaf of Musa is obtuse or oblong. Musa இலையின் வடிவம் நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும். Pinnately parallel venation is present. சிறகு இணைப்போக்கு நரம்பமைவானது காணப்படும். Next we side away come to the inflorescence. மஞ்சரிக்கு வந்துவிட வேண்டும். In Musa, branched spadix inflorescence is present. Musaவில் கிளைத்த spadix மஞ்சரியானது காணப்படும். The flowers present in the spadix inflorescence of Musa protected by brightly colored boat-shaped bag called the spathe or cymbiform bracts. Musaவின் spadix மஞ்சரியில் உள்ள மலர்களை சூழ்ந்து காணப்படும் பூவடி செதில்களினாலான பாதுகாப்பு உரையினை நாம் ஸ்பேத் என அழைக்கிறோம். A short break குட்டி, பிரேக் முடிஞ்ச அப்புறம் இந்த சொச்சம் இருக்கிற மியூசாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வெயிட் ஃபார் a while. குட்டீஸ் கவனிடா தாங்க.
What are spathe or symbiform bracts? மடல் அல்லது சிம்பிஃபார்ம் பூவடிச்செதில் என்றால் என்ன? In Musa, the flowers present in the spadix inflorescence. In Musa, the flowers present in the spadix inflorescence protected by brightly colored boat-shaped bract called the spathe or the symbiform bracts. மியூசாவின் ஸ்பாடிக்ஸ் மஞ்சரியில் உள்ள மலர்களை சூழ்ந்து காணப்படும் பூவடி செதில்களினாலான பாதுகாப்பு உரையினை நாம் மடல் என அழைக்கிறோம். இதை எழுதணும். Flowers are in the middle and female flowers are in the lower bract. So Musa paradisiaca is an example for polygamous plant. Musa ஒரு polygamous தாவரமாகும். ஏன்? மியூசாவில் ஆண் மலர்கள் மஞ்சரியின் மேல் புறத்தேயும் பெண் மலர்கள் மஞ்சரியின் கீழ்ப்புறத்தேயும் இருபால் மலர்கள் மஞ்சரியின் மத்தியிலும் காணப்படும். ஆண் மலர்களும் பெண் மலர்களும் இருபால் மலர்களும் ஒரே தாவரத்தில் காணப்பட்டால் அதை நாம் polygamous plant தாவரம் என அழைக்கிறோம். Male flowers, female flowers and bisexual flowers are present in the same plant, then it is known as polygamous plant. மியூசால அது ரொம்ப முக்கியம், polygamous தாவரமாகும். Next we come to the perianth. இந்த இடத்துல கவனிங்கோ, இந்த perianth பார்த்து நீங்க வாங்கோ. Perianthனா பூவிதழ் வட்டம் என்று அழைப்பார்கள். In Musa ஃபார்முலா எழுதுறேன் பாரு, P 3 plus 2 plus 1. In Musa, the perianth composed of 6 tepals. பூவிதழ் வட்டம் என்பது 6 பூவிதழ்களால் ஆனது. 5 tepals are fused to form a tubular tooth-like structure. 1, 2, 3, 4, 5. 5 பூவிதழ்கள் இணைந்து ஒரு குழல் போன்ற அமைப்பினை உருவாக்கும். 5 tepals unite to form a tubular structure. 5 பூவிதழ்கள் இணைந்து ஒரு குழல் போன்ற அமைப்பினை உருவாக்கும். 1 tepal is free. ஒரு பூவிதழானது தனித்து காணப்படும். valvate aestivation is present. தொடு இதழ் அமைவு காணப்படும். In Musa, the perianth consists of 6 tepals. 5 tepals are fused to form a tubular structure. 1 tepal is free. valvate aestivation. மியூசாவில் மஞ்சரியில் 6 பூவிதழ்கள் காணப்படும். மஞ்சரியில் உள்ள மலர்களில் 6 பூவிதழ்கள் காணப்படும். 5 பூவிதழ்கள் இணைந்து குழல் போன்ற அமைப்பினை உருவாக்கும். ஒரு பூவிதழ் தனித்திருக்கும் தொடு இதழ் அமைவு. அதே மாதிரி androecium மகரந்தத்தாள் வட்டத்தை எடுத்துக்கொண்டால் androecium composed of 6 stamens. 6 மகரந்தத்தாள்கள் காணப்படும். 5 stamens are fertile. 5 மகரந்தத்தாள்கள் வளமாக காணப்படும். 1 stamen is sterile or absent. ஒரு மகரந்தத்தாள் மலட்டுத்தன்மை உடையது அல்லது காணப்படாது. அதுக்கு தான் ஸ்டாமினோட் பேர். அப்ப இது androecium எவ்வளவு வச்சுக்கணும்? A5 ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு மகரந்தத்தாள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். gynoecium சூலக வட்டம் இந்த இடத்துல பாருங்க. gynoecium, see here if it is possible, see this diagram. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா எழுதுறேன், கவனிச்சுக்கோ. இதை வச்சு எழுதணும். tricarpellary, syncarpous, trilocular, inferior ovary with axile placentation. சூலக வட்டம் 3 சூலிலைகளால் ஆனது. 3 சூலகரைகளை உடையது, இணைந்தது. கீழ்மட்ட சூர்ப்பை அச்சு சூல் ஒட்டுமுறை. English touches tricarpellary, syncarpous, trilocular, inferior ovary with axile placentation. 3 சூலிலை இணைந்தது. 3 சூலகரைகள் காணப்படும். கீழ்மட்ட சூர்ப்பை அச்சு சூல் ஒற்றுமுறை. Each locule possesses numerous ovules. ஒவ்வொரு சூலகாரையின் உட்புறத்தையும் எண்ணற்ற சூலிலைகள் காணப்படும். Then the fruit is fleshy berry. சதைப்பட்டுள்ள பெர்ரி வகை கனியானது காணப்படும். நம்ம இப்ப ரொம்ப சோம்பேறியின் உச்சகட்டத்தை அடைந்து விட்டோம் என்பதை நீ அறிவாய். வாழைப்பழத்தை கூட கடிச்சு திங்கிறதுக்கு நமக்கு தெம்பில்லடா. இப்ப we are going for வாழைப்பழ மில்க் ஷேக். வாழைப்பழத்தையும் என்ன சொல்றது, பாலையும் சர்க்கரையும் சேர்த்து அடிச்சு மில்க் ஷேக்கா இதையும் உள்ள தள்ளுறான். மறந்துடாதீங்கோ, செவ்வாழை வாழைப்பழத்துல நம்ம மில்க் ஷேக் அடிச்சோம்னா இட் இஸ் சோ டேஸ்டி. குடிங்கோ, உடம்ப தேத்துங்கோ. சோ இங்க ஃப்ரூட்டோட பேர் என்ன சாரு? ஃபிளஷி பெர்ரி. சதைப்பட்டுள்ள பெர்ரி வகை கனியானது காணப்படும். அப்புறம் சீட், நான் எண்டோஸ்பெர்மஸ். விதையை எடுத்துக்கொண்டால் கருவூன், எண்டோஸ்பெர்ம் காணப்படாது. இங்க ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோ, இந்த மலர் வரைபடம் வரையணும். அதுக்காக இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மியூசா பாரடீசியாக்கால இந்த லாஸ்ட் பார்ட் ஃப்ளோரல் டயக்ராம். மலர் வரைபடம் வரையறது தங்கம். பிராக்டிகல் எல்லாரும் வரைஞ்சிருப்பேல். நடுவில் இருக்கிறது gynoecium, சூலக வட்டம் என்பதை மறந்து விடாதே. இதுதான் gynoecium. அதுக்கப்புறம் 1 2 1 minute வெயிட். ஃப்ளோரல் டயக்ராம் இங்கே வரைஞ்சிருக்கேன், கவனிச்சுக்கோ.
படத்துல எந்த கேள்வி கேட்டாலும் இது மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல மலர் வரைபடமானது வரையப்பட வேண்டும். ஃப்ளோரல் டயக்ராம் மட்டும் பார்த்துரை. இதை லாக்யூல் ஞாபகம் வச்சுக்கோ. உள்ள போடுறது ஓவியூல். இதுதான் உனக்கு கைனோசியம் சூலக வட்டமானது காணப்படும். அப்புறம் மேல போறது பூவிதழ் 1 2 3 4 5 6 7. இது வெளியில இருக்க என்ன சொல்றது பிராக்ட் பூவடி செதில். இங்க பாரு, ஒரு பூவிதழ், 2 பூவிதழ், 3 பூவிதழ், 4 பூவிதழ், 5 பூவிதழ், 6 பூவிதழ், 5 பேர் சேர்ந்திருப்பா. 5 tepals are united, 1 tepal is free. அதுக்கப்புறம் மேல ஒரு புள்ளி வைப்பேல், சில பேர் பிளஸ் போடுவேல். மதர் ஆக்சிஸ் மையாச்சு. ஒரு சூலகம் 3 மகரந்தத்தால் இருப்பா. இந்த இடத்துல இன்னொரு மகரந்தம் 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 இருப்பா. சோ பரீட்சையில ஃப்ளோரல் டயக்ராம் வரையணும். மதர் ஆக்சிஸ் மையாச்சு, பிராக்ட் பூவடி செதில், பீரியாந்த் பூவிதழ் வட்டம். பீரியாந்த் composed of 6 tepals. 3 tepals are in the inner wall, 3 tepals are in the outer wall, 5 tepals are fused, 1 tepal is free. Valvate estivation பூவிதழ் வட்டம் 6 பூவிதழ்களினால் ஆனது. 3 பூவிதழ்கள் உள்வட்டத்தில் காணப்படும், 3 பூவிதழ்கள் வெளிவட்டத்தில் காணப்படும், 5 பூவிதழ்கள் இணைந்தது, 1 பூவிதழ் தனித்தது, தொடு இதழ் அமைவானது காணப்படும். இதை வரையணும். இதை வரைஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளோரல் ஃபார்முலா மலர் சூத்திரமானது எழுதப்பட வேண்டும். பைசெக்சுவல் ஃப்ளவர் இருபால் மலரின் மலர் சூத்திரத்தை எழுதிவிடு. லாஸ்ட் பார்ட் பிஆர் பூவடி செதில் உடையது, ஈபியோடல் பூக்காம்பு செதில் அற்றது, ஜைகோமார்பிக் irregular flower இருபக்க சமச்சீருடைய மலர். அதுக்கப்புறம் பீரியாந்த் எடுத்துட்டு எல்லாம் 3+2+1 பூவிதழ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. A 3+3 மகரந்தத்தால் வட்டம் 6 G 3 பிராக்கெட் G க்கு கீழே கோடு. இதை எழுதணும். இதோட சொச்ச கண்டினியூவேஷன் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம்டா தங்கம். Thanks a lot. Tomorrow we are going to see modern genetics. Good night. Thank you.